பிரதர் நான் ரசிக்கப்பட்டேன் பிரதர், ஆனா என் ரிலேட்டிவ்ஸ்லாம் ரசிக்கப்படல. அவங்க வந்து சில நேரம் வந்து அவங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அங்க போய் நாங்க சாப்பிடலாமா? ஸோ இப்போ நான் இதை ஏன் போதிச்சுட்டு இருக்கேன்னா, நீங்க இடறி போகக்கூடாது, உங்களை நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே வீக் கான்சியன்ஸ்ல எவ்வளவு நாள் வாழ்வீங்க? இந்த பயத்துல வாழ்ந்துட்டு இருப்பீங்களா கடைசி வரைக்கும்? நீங்க சாப்பிடுற ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறியும் கோழிக்கறியும் மீன் உண்டாக்குறவர் யாரு? கர்த்தர். நான்லாம் பாய் கடையில தான் ஆடே வாங்குவேன், ஏன்னா பாய் கடையில தான் ஆடு நல்லா இருக்குது. அது மாதிரி பிரியாணி வாங்கினாலும் பாய் கடையில தான் வாங்குவேன் நான், ஏன்னா பாய்ங்க தான் பிரியாணி நல்லா கிண்டுறாங்க. உண்மையை பேசிட்டு இருக்கேன் நான், இப்போ சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறேன். எல்லாரோடையும் கலந்து கிறிஸ்துவை அவர்கள் மத்தியில பிரதிபலிக்கணும். இதுதான் என்னுடைய நம்பிக்கை, தான் என்னோட ஆசை. எதுலையும் நீ கலந்துக்க கூடாது, உன் சொந்தக்காரன் வீட்டுக்கு போகக்கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது கிடையாது. இயேசு கிறிஸ்து எதுல செயல்பட்டாரு? அன்புல செயல்பட்டார். கரெக்டா இல்லையாங்க? அதனாலதான் யாருக்கு கோவம் வந்துச்சு? இயேசு கிறிஸ்து காலத்துல பரிசேயருக்கும் கோவம் வந்துச்சு. எல்லார் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு பேரை வச்சானுங்க, இவர் பாவிகளோட உட்கார்ந்து என்ன பண்றாரு? சாப்பிட்டுட்டு இருக்காரு. மற்ற மதங்கள்ல இருந்து ரசிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன இருக்குன்னா, பிரதர் நான் ரசிக்கப்பட்டேன் பிரதர், ஆனா என் ரிலேட்டிவ்ஸ்லாம் ரசிக்கப்படல. அவங்க வந்து சில நேரம் வந்து அவங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அங்க போய் நாங்க சாப்பிடலாமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு. எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நம்ம மீட்டிங்ல சில பேருக்கு அந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அங்க போய் சாப்பிடலாமா? இல்ல அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் கூப்பிட்டா நம்ம போகலாமா? கரெக்டா? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் கூப்பிட்டா போகலாமா அப்படின்லாம் கேள்வி இருக்குது. அது நம்மளை பாதிக்குமா? என்னங்க, நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க இந்த மாதிரிலாம், என்கிட்ட சில பேர்லாம் சொல்லியிருக்கீங்க. பால் என்ன சொல்றாரு பாருங்களேன். கொரிந்து சபையில இந்த இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இருந்துச்சு கொரிந்து சபையில. ஏன்னா கொரிந்து சபை ஒரு கிரேக்க சபை. நிறைய பேர் புதுசா ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க கிரேக்க மதங்கள்ல இருந்து. ஸோ அங்க வந்து இந்த 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 ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ பவுல் வந்து இதை அட்ரஸ் பண்றாரு. ஒரு ஃபுல் சாப்டர் எழுதுறாரு பவுல். இன்ஃபேக்ட் ஒரு 2 சாப்டர் வருது. முதல்ல ஒரு சாப்டர் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 8 முதல் 3 வசனம் படிப்போம். 1 கொரிந்தியர் 8:3. 8 1 to 3 அல்ல verse 3? 1 Corinthians chapter 8 first 3 verses. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துல அவர் என்ன டீல் பண்றாருன்னா, விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து நமக்கு அறிவு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பேச போறாருன்னா, அறிவினால நீங்க செயல்படுவது முக்கியமா, அன்பினால செயல்படுவது முக்கியமா? அறிவு என்ன பண்ணுமா? 2வது முதல் வசனம் போடுறது. இருமாப்புனா நாலேஜ் பப்ஸ் அப்னா அறிவு நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு லைட்டா ஒரு ரொம்ப அறிவு இருக்கவங்களுக்கு என்ன கொஞ்சம் லைட்டா ஒரு திமிரு மாதிரி வர சான்ஸ் இருக்குதான். இட் மேக்ஸ் யூ அரகண்ட், இட் பப்ஸ் அப். ஆனா அன்பு என்ன பண்ணும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும். லவ் எடிஃபைஸ். சோ பவுல் என்ன சொல்றாரு? அன்புல செயல்படணும். இந்த இடத்துல நீங்க வந்து அன்புல செயல்படணும்ன்ற சொல்லுங்க. அன்புல செயல்படணும். நான்லாம் ரசிக்கப்பட்டேன், உன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், அது அறிவு. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? நான் ரசிக்கப்பட்டேன், உன் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வரமாட்டேன், அந்த சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இது அறிவு. ஆண்டவர் அன்புல செயல்பட்டார், அறிவுல செயல்படல. இயேசு கிறிஸ்து எதுல செயல்பட்டாரு? அன்புல செயல்பட்டார். கரெக்டா இல்லையாங்க? அதனாலதான் யாருக்கு கோவம் வந்துச்சு? இயேசு கிறிஸ்து காலத்துல பரிசேயருக்கும் கோவம் வந்துச்சு. இவரு போய் எல்லார் வீட்லயும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. யாரு? ஜீசஸ். எவெல்லாம் ஊர்ல வந்து மொள்ள மாதிரி முடிச்சு வைக்கி பாவி, அவன் வீட்டுல எல்லாம் யாரு உட்கார்ந்துருக்கா கெஸ்டா? என்னங்க, பைபிள்ல இருக்கதான் பேசிக்கிட்டு இருக்கானா? புதுசாலாம் பேசல. வெளியே இருக்கிறதெல்லாம் பேச தெரியாது. பைபிள்லயே அவ்வளவு இருக்குது பிரசங்கம் பண்றதுக்கு. வெளியில இருந்து பிரசங்கம் பண்றது ஒண்ணுமே இல்லைங்க. பைபிள்ல இருக்கிறத ஒழுங்கா பிரசங்கம் பண்ணாலே போதும். எல்லார் வீட்டுக்கும் போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு பேரை வச்சானுங்க, இவர் பாவிகளோட உட்கார்ந்து என்ன பண்றாரு? சாப்பிட்டுட்டு இருக்காரு. தேவன் அறிவுல ஆப்ரேட் ஆக மாட்டாரு. சொல்லுங்க, அன்புலதான் ஆப்ரேட் ஆவார் அவர். எத்தனை பேர் புரியுதுங்க உங்களுக்கு சொல்றது? அதான் பவுல் எழுதுறாரு, எப்பா உங்களுக்கு அறிவுலாம் நிறைய இருக்குதுப்பா, ஆனா அன்புதான் பக்தி விருத்தி உண்டாகும். அன்புதான் ஒரு மனுஷனை கட்டி எழுப்பும். அன்புதான் ஒரு மனுஷனை கிறிஸ்துவனிடத்துல இழுத்து கொண்டு வரும். ஹல்லேலூயா.
புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சொல்லிட்டு 4வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், படிங்க சிஸ்டர். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். மேட்டர் ஸ்டார்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு? விக்கிரகமானது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, an idol is nothing. ஃபர்ஸ்ட் இந்த அறிவு வரணும். நீங்க எல்லாரும் அதை பார்த்து ஏன் தான் பயப்படுறாங்கன்னு தெரியல. எல்லாரும் அதை பார்த்து, அது பொம்மை. அது டியூஸ்டே சிஸ்டர் மீனா ஒரு டெஸ்டிமோனி சொன்னாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அந்த டெஸ்டிமோனிலன்னா, அவங்க அவங்க கணவர் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்க ரசிக்கப்படுறாங்க, அதுக்கப்புறம் தான் கணவர் ரசிக்கப்படுறாங்க, பிரதர் ரசிக்கப்படுறாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டில் அந்த விக்கிரகம்லாம் இருக்கும்பா. ஏன்னா பிரதர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆர்த்தடாக்ஸ் மனுஷன். ஸோ இவங்க இப்போ அந்த விக்கிரகத்திட்ட பேசுவாங்களாம். அந்த சாட்சி கேட்டீங்களா எல்லாரும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்க ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருக்க மாட்டீங்க, சீக்கிரம் விட்டு போயிருவீங்க. சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அந்த சாட்சி கேட்கும் பொழுது எவ்வளவு அழகா, எவ்வளவு விசுவாசத்துல பேசியிருக்காங்க பாருங்க சிஸ்டர். போயிட்டு ரொம்ப நாள் நீங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க, சீக்கிரம் போயிருவீங்க. வே- வேதத்துல அதுதானே போட்டிருக்க, எவன் ஆகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நான் சொன்னது அப்படியே ஆகும் என்று விசுவாசித்தால், அப்படிதான். அதான் மலையை பார்த்து பேசுன்னு தானே போட்டிருக்கு. விக்கிரகத்தை பார்த்து பயந்து போடுன்னு போட்டிருக்கா. பேசுங்க, பேசிட்டே இருங்க. ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், போயிடுவேன். யாராவது உங்க ரிலேட்டிவ் வீட்டு கூப்பிட்டாங்கன்னா போய் பேசுங்க அதுகிட்ட. ஏய், ரொம்ப நாள் நீங்க இருக்க மாட்டேன், நான் வந்துட்டேன் பாரு, ஓடிடுவேன் நீ. சொந்த சொந்தக்காரங்க யார் வீட்டா கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, போய் பேசுங்க அதுகிட்ட, அந்த விக்கிரகத்துக்கிட்ட எல்லாம். ரொம்ப நாள் நீங்களா இருக்க மாட்டேன், வெளியே போயிடுவோம். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. விக்கிரகம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்று ஒருவரே இன்றி ஒருவர் தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா he is the only God. ஃபர்ஸ்ட் இதுல தெளிவா இருக்கணும் நீங்க. there is no other God. அடுத்த வசனம் படிங்க, 5வது வசனம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு படிங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பாருங்க, உலகத்துல அநேக தேவர்கள் இருந்தாலும் அந்த அந்த இங்கிலீஷ்ல வந்து எப்படி போட்டிருக்குன்னா ஸ்மால் ஜி யூஸ் பண்றாங்க. 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா அநேக தேவர்கள்னு வருது பாத்தீங்களா? அதுல இங்கிலீஷ்ல ஸ்மால் ஜி. அப்படின்னா அவங்க எல்லாம் காடு கிடையாது, காடு மாறி, ஆனா காடு கிடையாது. புரியுதுங்களா? அநேகர் இருந்தாலும் நமக்கு ஒரே தேவன் உண்டு. 6வது வசனம், நமக்கு ஒருத்தர் உண்டு, அவராலே நாம் உண்டாயிருக்கிறோம், சகலமும் அவராலே உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் புரியுதுங்க? நீங்க யாரால உண்டாயிருக்கீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே தேவனால உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கு. சொல்லுங்க, நீங்க பாக்குறது எல்லாமே யார் உண்டாக்குனது? அவர் தான் உண்டாக்குனாரு. இன்க்ளூடிங், நான் சொல்றேன் பாருங்க, this will challenge your belief system, including that material. நல்லா கவனிங்க. அந்த ஒரு சிலையை செய்யறாங்க பாத்தீங்களா, ஒரு ஐடல்ல, அதுக்கு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்றாங்கல்ல, அந்த மெட்டீரியல் யார் உண்டாக்குனாங்க? அதுவும் கர்த்தர் தாங்க உண்டாக்குனாரு. என்னங்க, அந்த கல்லுலயோ மண்ணுலயோ ஏதோ ஒண்ணு செய்யறாங்க பாத்தீங்களா, ஒண்ணு ஒரு சிலையை செய்யறாங்களா, அந்த மெட்டீரியல் யார் கொடுத்தா? கர்த்தர் தான் உண்டாக்குனாரு. இதை நான் சொல்ல, வசனம் தான் சொல்லுது. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்ப எல்லாமே யாருங்க உண்டாக்குனது இந்த உலகத்துல? கர்த்தர் தான் உண்டாக்கு. சொல்லுங்க, கர்த்தர் தான் உண்டாக்குனார். ஒரு தடவை நான் வந்து தஞ்சாவூருக்கு போயிருந்தேன் மினிஸ்ட்ரிக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். தஞ்சாவூர் எதுக்கு ஃபேமஸ் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். தஞ்சாவூர் பெரிய கோயில். ஓகே. மீட்டிங் முடிச்ச உடனே எல்லாம் கிளம்பி சுத்தி பார்க்க போயிட்டேன். எதை போய் சுத்தி பார்த்தோம் நினைக்கிறீங்க? டெம்பிள். தஞ்சாவூர் பெரிய கோயில போய் சுத்தி பார்த்தோங்க. என்ன ஆர்கிடெக்சர் தெரியுமா? எவ்வளவு அழகா கட்டியிருக்கா தெரியுமா? எந்த ராஜா கட்டினான்? சோழ ராஜாவா? இந்த ராஜா ஞாபகம் வரல எனக்கு. சோழரா சேரரா பாண்டியரான்னு தெரியல. சூப்பரா கட்டியிருக்காரு, ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. போய் சுத்தி பார்த்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு
வந்தோம். அது எப்படி பிரதர் நீங்க போய் சுத்தி பார்க்கலாம்? அது எப்படி அதோட போட்டோலாம் எப்படி நீங்க எடுக்கலாம்? ராஜராஜ சோழனா? ஓகேம்மா, கரெக்ட், ஓகே. ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு ஆர்கிடெக்சர், சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. அந்த அந்த மெயின் கோபுரம் வந்து அது ஏதோ இது உலகம், ஷேடோவே உலகம் அது. அது ஆக்சுவலா நாங்க சன்லைட்ல பார்க்க முடியல. நாங்க ஈவினிங் போனோம், ஏன்னா மார்னிங் பாஸ்டர்ஸ் மீட்னால மார்னிங் போக முடியல. கட்டர்ஸ்லாம் போல, பாஸ்டர்ஸ் மீட் முடிச்சு தான் போனோம் நாங்க. சரிங்களா? அதனால ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ போய் ஈவினிங் சுத்தி பார்த்தோம். எல்லாத்தையும் ஆண்டவர் தாங்க உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த கல்லு மண்ணும் ஆண்டவர் தான் உண்டாக்கி, அவன் எடுத்து அதை கோயில் மாதிரி கட்டிட்டான், அவ்வளவுதான். அது நம்மள என்ன பண்ண போகுது? நாங்க போனா அதுதான் பயப்படணும். ஐயோ, தேவ மனுஷர் வந்துட்டாரு, நம்ம வீட்டுக்கு அவர் வந்துட்டாரு அப்படின்னு அதுதான் பயப்படணும். நான் பயப்பட தேவையில்ல. ஹalleluya. இந்த உலகத்துல விக்கிரகம் ஒன்றும் இல்லை. இதுதான் இன்னையில இருந்து உங்க மைண்ட்ல இருக்கணும். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 4வது வசனம். An idol is nothing in this world. இந்த உலகத்துல விக்கிரகம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் நத்திங். சொல்லுங்க, அது ஒன்றும் கிடையாது. உலகத்தில் விக்கிரமானது ஒன்றும் இல்லை. ஹalleluya அப்படின்னு பவுல் அழகா எழுதிட்டாரு. எல்லாம் எழுதிட்டாரு. எல்லாம் எழுதிட்டு 7வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க 7வது வசனம். ஆகிலும் ஆ, இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. ஆ, சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி ம், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாயிருப்பதால் ம், அசுசிப்படுகிறது. அடுத்தது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. ம், எண்ணத்தினால் எனில், புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, ம், புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ம், ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் ம், எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். ம், எப்படியெனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால், ம், பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? ம், பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக ம், கிறிஸ்து மரித்தாரே. ம், இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து ம், பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே ம், நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆ, ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் ம், என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். ஆ, ஓகே. சோ என்ன சொல்றாருன்றது உங்களுக்கு சொல்றேன். 7வது வசனத்துல இருந்து 13 வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ரெண்டு பிரிவு இருக்கு கிறிஸ்டியானிட்டியில. ஒண்ணு நல்ல ஒரு ஃபெய்த்ல முதிர்ச்சியானவர்கள். இப்ப என்ன மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து எங்க கொண்டு போய் என்ன உட்கார வச்சாலும் சந்தோஷமா காலாட்டிட்டு உட்காந்துருப்போம். கண்ணு முன்னாடி சிலை இருந்தாலும் சரி, கண்ணு முன்னாடி என்ன பூஜை பண்ணாலும் நமக்கு அது அஃபெக்ட் ஆகாது. ஏன் அஃபெக்ட் ஆகாது? ஏதோ நான் ஸ்பெஷல்னால கிடையாது. எனக்குள்ள ஒரு அறிவு இருக்குது, ஒரு வெளிப்பாடு இருக்குது. என்னன்னு, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உலகத்துல இருக்க ஆவியானவரோட பெரியவர். கிரேட்டர் இஸ் ஹி ஹூ இஸ் இன் மீ than he that is in the world. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இந்த அறிவு எனக்கு இருக்கு. அதான் பவுல் சொல்றாரு. ஆனா எல்லாருக்கும் இந்த அறிவு என்ன இல்லையா? இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? பவுல் எழுதுறாரு, எப்பா உனக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்கப்பா ஃபெய்த்ல, ஆனா எல்லாருக்கும் என்ன இல்ல? இந்த அளவுக்கு ஃபெய்த் இல்ல. சில பேர் இன்னும் என்ன நம்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சாப்பாடுகள் எல்லாம் நான் சாப்பிட்டா எனக்கு என்ன ஆயிரும்? அது தீட்டாயிரும், ஐ வில் பி டிஃபைல்டு, தீட்டாயிரும் சொல்லி சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. சோ அவனுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? இதெல்லாம் நீ சாப்பிட்டா உனக்கு தீட்டாரு. ஏன்னா அவனுக்குள்ள அந்த வெளிப்பாடு இன்னும் வரவில்லை, அவனுக்கு யாரும் போதிக்கவில்லை. சோ அவன் இடறி போகாதபடி நீ என்ன பண்ணிக்கோ, அவன் பாக்குற மாதிரி நீ இந்த மாதிரி காரியங்கள் என்ன ஆயிடாத, ஈடுபட்டுறாத. நீ நீ சாப்பிடறத அவன் என்ன பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்றது? நீ சாப்பிடறத அவன் பாத்துடக்கூடாது. ஏன்னா அவன் பார்த்துட்டான்னு என்ன நினைப்பான், அவனும் போய் சாப்பிட்டுருவான். சாப்பிட்டுட்டு அவன் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பான் அதுக்கப்புறம்? என்னங்க புரியுதுங்களா இல்லையா? பயந்துட்டு கிடப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? இது புரியுதா இல்ல திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நீ நானும் இன்னொருத்தரும் போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒருத்தருடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், சரிங்களா? அங்க ஒரு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. நான் பாட்டுக்கு கூலா உட்காந்துருக்கேன். நமக்கு தான் ஒன்றும் பயம் கிடையாது. கூலா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என் கூட ஒரு பிரதர் வர்றாரு. ஆனா அவருக்கு வந்து இந்த இந்த ஒரு வெளிப்பாடு இல்லை அவருக்கு. அவர் வந்துட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க என்னமோலாம் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் வாங்கி நல்லா ஃபுல் கட்டிட்டு இருக்காங்க உட்காந்து. நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் இட்லி போடுங்க, இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க, இன்னும் கொஞ்சம் அதை போடுங்க. உட்காந்து நல்லா ஃபுல் கட்டிட்டு இருக்கேன். அவர் என்னை பாக்குறாரு, பக்கத்துல கூட வந்த பிரதர் பார்த்துட்டு, இவர் சாப்பிட்றாரு, சரி நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட சாப்பிடுறாரு. எப்படி சாப்பிடுறாரு?
பயத்தோட சாப்பிடுறாரு. பிகாஸ் அவருடைய மனசாட்சி இன்னும் என்ன சொல்லுது, ஏய் அதை சாப்பிடாத, அதை சாப்பிட்டா உனக்கு அதை அஃபெக்ட் பண்ணும். ஏன் அவருக்கு அந்த உணர்வு அவருக்கு இன்னும் இருக்குது? கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவரும் வல்லமை எனக்குள்ள இருக்குன்ற அந்த வெளிப்பாடு அவருக்கு இல்ல. 1 கொரிந்தியர் 8:4 இருக்கிற வசனம் என்ன சொல்லுது? விக்கிரகம் ஒன்றும் கிடையாது, அண்ட் ஐடல் இஸ் நத்திங் என்ற அந்த வெளிப்பாடு யாருக்கு இல்ல? அந்த மனுஷனுக்கு இல்ல. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? அதனால இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் எடறி போறானா, அவன் முன்னாடி நான் என்ன பண்ணக்கூடாது? இப்படி இந்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சீங்க நான் சொல்றது? இப்படிப்பட்டவன் எடறி போகாதபடி நான் என்ன பண்ணணும்? சோ இப்ப நான் இதை ஏன் போதிச்சுட்டு இருக்கேன்னா, நீங்க எடறி போக கூடாது. உங்களை நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப இதே வீக் கான்சியன்ஸ்ல எவ்வளவு நாள் வாழ்வீங்க? பயத்திலே வாழ்ந்துட்டு இருப்பீங்களா கடைசி வரைக்கும்? என்னங்க புரியுதுங்களா இல்லையா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சோ எடறி போக கூடாது. என்ன பண்ணிட்டாங்க, இதை எடுத்து வச்சுட்டு நிறைய இடத்துல என்ன அதை வரேன் நான் அந்த இதுக்கு நான் அடுத்தது வரேன். நான் இப்ப பேச வேண்டாம். சோ இதை எடுத்து வச்சு என்ன சொல்லிட்டாங்க, எதுவுமே சாப்பிடக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாதுன்ட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் 7 வருஷத்தை படிக்கணும். நீங்க முதல்ல தெளிவா சொல்லியிருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது ஒண்ணு அஃபெக்ட் பண்ணாது, எல்லாம் தெளிவா, எல்லாமே கிறிஸ்துவனால உண்டானது, பிதாவானால உண்டானதுன்னு சொல்லிட்டு தெளிவா போட்டிருக்கு. ஹல்லேலூயா. தெளிவா சொல்லிட்டு தான் சொல்றாரு அவரு. எப்ப ஆனா மத்தவ எடையை போகாம நீ பாத்துக்கோ சொல்லிட்டு இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. எந்த வசனம்னா 8வது வசனம் படிங்க. 8 படிங்க சிஸ்டர். 8 1 கொரிந்தியர் போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. என்னத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் என்ன சொல்றாரு பவுல்? எப்பா நீ சாப்பிடுற, தைரியமா போய் சாப்பிடுற, அதனால நீ பெரிய கெத்துன்னுலாம் நினைச்சுக்காத. நீ பெரிய 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 இவனாக்கும், நீ பெரிய விசுவாசத்தில் வல்லவராக்கும் அப்படிலாம் நினைச்சுக்காத. சாப்பிடாத ரொம்ப வெத்துன்னு நினைச்சுக்காத. நீ பெரிய கெத்து, அவன் பெரிய வெத்து அப்படின்னு நினைச்சுக்காத அப்படின்றாரு. புரியுதுங்களா அவங்க சொல்றது? அதுதான் சொல்ல வர்றாரு. இப்ப நான் இதை சாப்பிடறதுனால நான் போய் என்ன பண்ணிட்டு கூடாது, ஊரெல்லாம் போயிட்டு பாத்தியா நான் எல்லாம் போய் தைரியமா சாப்பிடுவேன். சீன் போறதுக்கு ஒண்ணும் இல்லை இதுல. இப்ப நான் இதை ஏன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி காரியங்கள்ல பயந்துருக்காங்க. அந்த பயத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் பவுல் எழுதியிருக்காரு. ஹல்லேலூயா. பவுல் ஏன் எழுதிட்டு இருக்காரு? இந்த மாதிரி காரியங்கள்ல நீங்க அடிமைப்பட்டு இருக்க கூடாது. யூ ஷுட் நாட் பி பாண்டட் பை சச் திங்ஸ். ஏன்னா கிறிஸ்து உங்களை முழுமையா விடுதலை ஆக்கிட்டார். உங்களுடைய ரட்சிப்பு என்பது, சால்வேஷன் என்பது உங்களுக்கு முழு விடுதலையை கொடுத்துருச்சான். கம்ப்ளீட் ஃப்ரீடம். நத்திங் கேன் பைண்ட் யூ டுடே. உங்களை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. திரும்பவும் அடிமைப்படுவதற்கான பயத்தின் ஆவி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல. He has not given you a spirit of bondage to fear again. ஆனா புத்திர சுகரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. So nothing has a power to bind you. அதுதான் பவுலோட இது. ஆனா மத்த விசுவாசிக்கு, சில விசுவாசிக்கு தெரியாம இருக்கும். அதனால அவனோட மனசாட்சி இடராதபடி, அவன் இடறி போகாதபடி நீ பாத்துக்கோ. அப்ப என்ன பண்ணணும்? அவன் இருக்கானா கொஞ்சம் என்ன பண்ணும், ரெஸ்டைன் பண்ணிட்டு அவனுக்கு நான் இதை சொல்லி கொடுக்கணும். முதல்ல இந்த சத்தியத்தை நான் அவனுக்கு முதல்ல போதிக்கணும். இந்த பாருப்பா இதான்ப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு போதிச்சுன்னா அவன் என்ன ஆயிடுவான், சரியாயிருவான். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா நான் சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரையிங் டு சே? ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா இதே இதை பவுல் ரோமர் 1 கொரிந்தியர் 10 பேசுறாரு. எனக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். கொரிந்து சபை பாத்தீங்கன்னா ஒரு மெகா சர்ச். எல்லாரும் கிரீக் ரிலிஜன்ல இருந்து, கிரீக் கல்ச்சர்ல இருந்து ரசிக்கப்பட்டு வராங்க. சோ கொரிந்து பட்டணமே பாத்தீங்கன்னா ஒரு மெகா சிட்டி. அது அநேக தேவர்கள் அவங்க கும்பிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. கிரீக் காட்ஸ், அப்போலோஸ்னு ஒரு காட் இருந்திருக்காரு, பொசைடியான், ஹீலியோஸ், டயானா, அந்த மாதிரி ஏகப்பட்ட காட்ஸ் இருந்திருக்காங்க, கிரீக் காட்ஸ். அது எல்லாருமே கொரிந்து பட்டணங்கள்ல அவங்களுக்கு எல்லாம் கோயில்கள் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துல இருந்து என்ன பண்றாங்க, ரசிக்கப்பட்டு வராங்க. அதனாலதான் இதெல்லாம் எழுதுறாரு அவங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அதெல்லாம் அட்ரஸ் பண்றாரு பாலுன்ட்டு? பயப்படாதையா, அதெல்லாம் ஒண்ணு பண்ணாதியா அப்படின்றது எழுதுறாரு. ஆனாலும் சில பேர் எப்படி இருந்தாங்கன்னா, வாங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. இது 10வது அதிகாரத்துல படிங்க, 14வது வசனம் படிங்க. 14வது வசனம். 14ல நீங்க என்ன பண்ணணும்னா 14ல இருந்து 22 வரைக்கும் ஒரே ஷாட்ல படிக்கணும் சிஸ்டர். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள்.
நாம் ம், ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ம், நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். ம், நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் ம், கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. ம், நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. நாம் ம், கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? ம். அவரிலும் நாம் பலவான்களா? ஆ, ஓகே. இந்த பகுதியை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்போ பவுல் என்ன சொல்றாரு? நீ வந்து இதுலயும் பானம் பண்ற, அதுலயும் பானம் பண்ற, அப்ப தப்பு தான். அப்போ வந்து 1 கொரிந்தியர் 8 தப்பா? சொல்லுங்கங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்லா அதுதான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கான்டெக்ட் புரியணும். இங்க பேக்ரவுண்ட் கான்டெக்ட்லாம் புரிஞ்சாதான் இந்த பகுதிகள் எல்லாம் புரியும். இது கொரிந்து சபை. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பைபிள் இஸ் நாட் ரிட்டன் டு யூ, இட் இஸ் ரிட்டன் ஃபார் யூ. அதாவது வேதம் உங்களுக்கு நேரடியாக எழுதப்படவில்லை, உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ கொரிந்து புஸ்தகம் யாருக்கு நேரடியாக எழுதப்பட்டிருக்கு? கொரிந்தியன்ஸுக்கு எழுதப்பட்டு, கொரிந்துல இருக்கிற சபை மக்களுக்கு எழுதப்பட்டுச்சு நேரடியாக, டு த கொரிந்து சர்ச். டைரக்டா அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு. அதுல இருந்து சத்தியங்கள் நமக்கு பயன்படுகிறது. அதான் பைபிள் இஸ் ரிட்டன் நாட் டு யூ பட் இட் இஸ் ரிட்டன் ஃபார் யூ. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, என்ன என்ன கொரிந்து சபையில என்ன நடக்கும்னா, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டானுங்க பாத்தீங்களா? இவங்க என்ன பண்றது? இங்க வந்து கம்யூனியன் எடுக்கிறது. எங்க சர்ச்சில் வந்து கம்யூனியன். ஸோ கம்யூனியன் மெசேஜ்ல நான் பேசியிருக்கேன். கம்யூனியன் என்பது, அதாவது தேவனுடைய பந்தி என்பது நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன கப்புல ஒரு சின்ன அப்பத்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய விருந்து. அது 1 கொரிந்தியர் 11 அதெல்லாம் எழுதியிருக்காரு. இதை நான் தனியா பிரசங்கமே பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. பெரிய விருந்து அது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அப்பம் பிட்டு திராட்சரசம் புசித்து என்ன பண்ணுவாங்க? எடுப்பாங்க. புரியுதுங்களா? 1 கொரிந்தியர் 11 இதை பத்தி எழுதியிருக்காரு. தேர்ஃபோர் மை பிரதரன் when you come together to eat. ஆகையால் என் சகோதரரே நீங்கள் எல்லாரும் முந்தின வசனம் போடு விஜய். நீங்கள் எல்லாரும் போஜனம் பண்ண கூட்டி இருக்கும் பொழுது, அப்ப என்னது? எல்லாம் சேர்ந்து வந்து சாப்பிடுவாங்க. இட்ஸ் ஃபுல் கோர்ஸ் மீல், ஃபுல் ஃபிளெஜ்டு மீல். அதான் கம்யூனியன். நம்மள மாதிரி வந்து ஒரு சின்ன கப்பு ஒரு சின்ன பிரெட் கிடையாது. புரிஞ்சிருச்சுங்களா? இவனு என்ன பண்றது? இங்க வந்து கம்யூனியன் மீல் இருக்கு பாத்தீங்களா? கம்யூனியன் மீல், அது பேரு பந்தி. பந்தி. அது உட்கார்ந்து சாப்பிடுறது. அதுதான் எழுதுறாரு. 16வது வருஷம் 17வது வருஷத்துல எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 10:14 வந்து கர்த்தருடைய சரீரத்துல பங்கேற்கிறீங்க, ரத்தத்துல பங்கேற்றுட்டு இவங்க என்ன பண்றானுங்க? அப்படியே கிளம்பி போய் அந்த கோயில்ல உட்காந்து சாப்பிடுறது. போய் எந்த கோயில்ல? இங்கேயும் சாப்பிடுறது, அங்கேயும் சாப்பிடுறது. எங்க சோறு போட்டாலும் போயிடுறது. புரியுதுங்களா உங்களுக்கு? டே மாப்பிள்ள, நைட்டுக்கு அங்க போயிடலாம் மாப்பிள்ள, மதியானம் நம்ம சர்ச்சில் சாப்பிடலாம், நைட்டுக்கு அங்க போயிடலாம் அப்படின்னு கிளம்பி அங்க போயிடுறது. சோறு சோறு சோறுன்னு சுத்திட்டு இருந்திருக்கானுங்க. ஏன்னா வீட்டுல சமைக்க வேண்டாம் பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல ஸ்விக்கி எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஆர்டர் பண்ணலாம் வீட்டுல வராது. உடனே கிளம்பி போயிருது. ஓகே, டே இன்னைக்கு சர்ச்சில் போடுறாங்களாண்டா பிரியாணி, அங்க நைட் அங்க பரோட்டா போடுறாங்களாண்டான்னு கிளம்பி போயிருது. அங்க போயிட்டு இங்கேயும் சாப்பிடுறது, அங்கேயும் சாப்பிடுறது. அதாவது இது வந்து தெரிஞ்சே பண்ணிருக்கானுங்க உனக்கு. ஏதோ தெரியாமலாம் போய் சாப்பிடல. ஐயோ தெரியாம சாப்பிட்டாங்க பிரதர், ஏதோ எங்களை கூப்பிட்டாங்க பிரதர், அப்படிலாம் கிடையாது. அப்படியே போய் போய் சாப்பிடுறது. கோயில் அதுவும் ஏகப்பட்ட கடவுள் இருந்தாங்க. நான் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன் ஹிஸ்டரிலாம். ஒரு காடு கிடையாது, பல காட்ஸ் இருந்திருக்காங்க. கொரிந்து சபைக்கு ஏகப்பட்ட கடவுள்கள். ஜிஎஸ், பொசைடியான், ஹீலியோஸ், அஃபரோடைட்டு, டிமிட்டாரு, கோரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயிலுங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கோயில போய் ஒரு நாள் சாப்பிடுறது போயிட்டு, அப்புறம் சண்டே வந்து சர்ச்சில் சாப்பிடுறது. இது ஒரு கேட்கும்போது அவங்க சிரிப்பு வருதா இல்லையா? இதுக்குதான் கொஞ்சம் பரிசுத்தாவியான ஒரு உதவியோட படிக்கணும் வேத வசனத்துக்கு வந்து. அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? நோ குக்கிங் சிஸ்டர் விமலா போடு. ஆமா, நோ, இப்படிதான் நோ, ஒன்லி ஈட்டிங், நோ குக்கிங், ஒன்லி ஈட்டிங்.
சோ போய் சாப்பிடுறது. அதனாலதான் பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க, படிங்க 21வது வசனம் படிங்க. 1 Corinthians 10:21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. புரியுதுங்களா என்ன சொல்றாருன்னு? இங்கேயும் சாப்பிடுறது, அங்கேயும் சாப்பிடுறது. இங்க இங்க போயிட்டு அல்லேலூயான்றது, அங்க போயிட்டு வேற ஏதாவது கத்துறது. புரியுதுங்களா உங்களுக்கு? போயிட்டு இங்க 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 சர்ச்சில் உட்காந்துட்டு கிராஸ் போட்டுக்கிறது, அங்க போயிட்டு கணத்துல போட்டுக்கிறது, ரெண்டும் பண்றது. சில பேர் அப்படி இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். இங்கேயும் கால் வச்சு நாங்க வந்து எல்லா கடவுளையும் கும்பிடுவோம் பிரதர். அங்க அங்க ஏசப்பாவையும் கும்பிடுவோம், நாங்க மேரியம்மாவும் கும்பிடுவோம், மாரியம்மாவும் கும்பிடுவோன்ற மாதிரி. இல்ல இங்க ஒரு கால், அங்க ஒரு கால், யாராவது ஒருத்தர் காப்பாத்துட்டுமே அப்படின்ட்டு நடுவில் தர்காக்கும் போயிட்டு மந்திரிச்சு போறது. தர்காலையும் போய் மந்திரிச்சு நடுவில் யாராவது ஒருத்தர் காப்பாத்தி வைக்கட்டும். இவரு டீம் பெட்டிஷன் போடுவோம், அவரு டீம் பெட்டிஷன் போடுவோம். யாராவது இவர் மாதிரிதான் அவரு, ஏசப்பா மாதிரிதான் அவரு காப்பாத்தாரு, அவர் மாதிரிதான் இவரு காப்பாத்துவாரு. இப்போ அடுத்த மேட்டருக்கு வராரு பாருங்க. இப்பதான் முக்கியமான மேட்டருக்கு வராரு. இது புரிஞ்சிருச்சா? இந்த முதல் 8 வருஷம் புரிஞ்சிருச்சா என்ன சொல்றாருன்ட்டு? இங்கேயும் போயிட்டு இதையும் சாப்பிட்டுட்டு அதையும் சாப்பிட்டுட்டு இதையும் கும்பிட்டுட்டு அதையும் கும்பிட்டுட்டு இருக்காது. இதான் சொல்ல வர்றாரு. ஹவு கேன் யூ பார்டேக் ஆஃப் த டேபிள் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் ஹவு கேன் யூ பார்டேக் ஆஃப் த டேபிள் ஆஃப் த லார்ட்? கர்த்தருடைய பாத்திரத்திலையும் பங்கேற்ப, பிசாசோட பாத்திரத்திலையும் எப்படி நீ பங்கேற்க முடியும்? யூ கேனாட் ட்ரிங்க் போத் த கப். 21வது வசனத்துல முடிஞ்சிருச்சா? இதுதான் சொல்ல வர்றாரு அவரு, ரெண்டையும் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், நான் இங்க 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 இருந்தா கம்யூன் எடுக்கிறேன். கொஞ்சம் ஜஸ்ட் திங்க் பண்ண, கம்யூன் எடுக்கிறேன். கம்யூன் எடுத்து முடிச்சுட்டு மதியானம் சர்ச்சில் கம்யூன் அடிச்சு போற வழியில ஒரு இடத்துல ஒரு கோயில்ல வந்து இது கொடுக்குறாங்க, ஏதோ சாப்பாடு அன்னதானம் போடுறாங்க. டப்புன்னு காரை நிறுத்திட்டு, ஏ வா வா அங்க போய் சாப்பிட்டு வந்துருவோம், அங்க நமக்கு மதியானம் சமைக்கிறது மிச்சம், நம்ம என்ன பண்ணுவோம்? இது திமிரு. இதெல்லாம் புரியுதுங்களா? இது வேணுட்டு பண்றது இதெல்லாம். நீங்க நினைப்பீங்க. அப்புறம் என்ன பக்கத்துல, அப்புறம் மண்டே நம்ம எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, எங்க தெருவுல. நம்ம அங்க போய் சாப்பிட்டு வாடி, என் ஒய்ஃப்ட்ட வா பேசாம அங்க போய் சாப்பிட்டு வந்துடும். இது இது தேவையில்லாத வேலை. புரியுதுங்களா சொல்றது? இதெல்லாம் பண்ணாதீங்கன்றாரு அவரு. சொல்லிட்டு தான் அடுத்த விஷயத்த பேசுறாரு பாருங்க. சொல்லிட்டு எதை நீங்க வந்து செய்யலாம் அப்படின்றது சொல்றாரு பாருங்க. 23 படிங்க சிஸ்டர், 23 படிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அடுத்தது, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையில விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பூமி அந்த நிறைவும் கர்த்தருடையது. கடையில விற்கிறது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு. யாராவது கடையில போயிட்டு ஏதாவது கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? இந்த காய்கறியை நீங்க விளைய வைக்கும் பொழுது ஜோம் பண்ணி விளைய வச்சீங்களா, பூஜை பண்ணி விளைய வச்சீங்க? யாரெல்லாம் கேட்டிருக்கா? சொல்லுங்க என்கிட்ட. சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு என்னங்க யாரா இருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா நீங்க கேட்டாலும் கடைக்காரன் என்ன சொல்லுவான்? சார் எனக்கு எப்படி சார் தெரியும், நான் வாங்கி விற்கிறேன் சார் சொல்லுவானா மாட்டானா? கடைக்காரன விளைய வச்சுக்கிட்டு இருக்கான். அவரு எங்க இருந்து வாங்கிட்டு வர்றாரு? மார்க்கெட்ல இருந்து. மார்க்கெட்டுக்கு எங்க இருந்து வருது? ஏதோ ஒரு விவசாயி அந்த மார்க்கெட் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த விவசாயி கண்டுபிடிச்சு, அவர் ரசிக்கப்பட்ட விவசாயா, அவர் அந்நிய பாஷை பேசுற விவசாயா, அவர் ஒழுங்கா சபைக்கு போற விவசாயா அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்களா? என்னங்க முடியாது. அதான் சொல்றது, மார்க்கெட்ல என்ன கிடைக்குதோ, வாட் எவர் சோல்டு இன் த மீட் மார்க்கெட், மார்க்கெட்ல என்ன கிடைக்குதோ வாங்கி சாப்பிடு. ஏன்? பூமியும் அது நிறைவும் யாருக்கு சொந்தமானதா? கர்த்தருக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. நீங்க சாப்பிடுற தக்காளி வெங்காயத்தை உண்டாக்குனவர் யாரு? கர்த்தர். நீங்க சாப்பிடுற ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறியும் கோழிக்கறியும் மீன் உண்டாக்குனவர் யாரு? கர்த்தர். நீங்க போய் மட்டன் வாங்குறீங்கல்ல, சிக்கன் வாங்குறீங்கல்ல, அந்த கடையில கீழே ஒண்ணு எழுதி இருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஹலால். கரெக்ட் தான் சிஸ்டர். ஹலால்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆட்டை கொடுத்தீர், இப்பொழுது இந்த ஆட்டை அறுக்க போகிறோம், ஆமேன் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. அது ஒரு முஸ்லீம் மந்திரம். அதை அவங்க ஓதுவாங்க. ஓதிட்டு தான் ஆட்டை வெட்டுவாங்க. அந்த ஆட்டை வாங்கி தானே பிரியாணி பண்ணி சாப்பிடுறீங்க. நல்லா ருசியா இருக்குல்ல சண்டே. என்னங்க, நான்லாம் பாய் கடையில தான் ஆடே வாங்குவேன். ஏன்னா பாய் கடையில தான் ஆடு நல்லா இருக்குது. அது மாதிரி பிரியாணி வாங்கினாலும் பாய் கடையில தான் வாங்குவேன் நான். ஏன்னா பாய்ங்க தான் பிரியாணி நல்லா கிண்டுறாங்க. நான் வேற எங்கேயும் பிரியாணி வாங்கவே மாட்டேன். எங்க வீட்டுல இருந்து 4-5 கிலோமீட்டர் தள்ளி
ஒரு ராயப்பேட்டையில ஒரு பிரியாணி கடை இருக்கு, அங்கதான் போய் வாங்கணும் பிரியாணி, வண்டி எடுத்துட்டு போய். ஏன்னா அவங்க தான் பிரியாணி நல்லா செய்யறாங்க. அங்க போயிட்டு பாய் நீங்க ஜோம் பண்ணீங்களா இல்ல ஹலால் பண்ணீங்கன்னா பாய், ஏப்பா என்ன பாய் பேசுறீங்க, நான் ஹலால் பண்ணி தான் பாய் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு அவரு. உண்மையா பேசிட்டு இருக்கேன் நான், இப்போ சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறேன். ஹalleluya. இததான் சொல்றாரு பவுல். மார்க்கெட்ல எதை வித்தாலும் என்ன பண்ணு, கேள்வி கேட்காம சாப்பிடு. ஏன்னா பூமியும் நிறைவும் யாருக்கு சொந்தமானது? கர்த்தருக்கு சொந்தமானது. ஹalleluya. அடுத்த வருஷம் படிங்க சிஸ்டர், கடகடன் போயிடும். 27. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கொண்டோமா? அவிசுவாசிகளில் ஒருத்தன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் பொழுது, முக்கியமான பாயிண்ட், வாங்க. ம். போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். போங்க. சொந்தக்கார ஆயினும் இருங்க, சொந்தக்காரர் ரட்சிக்கப்பட்டார், ரட்சிக்கப்படல, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஹலோ, நல்லா கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனா சொந்தக்காரங்க என்ன ஆகல, இன்னும் ரட்சிக்கப்படல. அவங்க என்ன கூப்பிடுறாங்க உங்களை? விருந்துக்கு கூப்பிடுறாங்க. நிறைய பேருக்கு என்ன யோசனை, ஐயோ அவங்க பூஜை பண்ணியிருப்பாங்களே சாப்பாட்டுக்கு, அவங்க அது பண்ணியிருப்பாங்களே, எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் எனக்கு போக மனசு இல்லை. ஏன் மனசு இல்லைன்னா, நல்லா கேளுங்க, மனசு இல்லைன்னு சொல்றதை விட அவங்க போறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா மனசு இருக்குது. சொந்த அத்தை பையன், மாமா பையன், சித்தப்பா பையன் தான் கூப்பிடுறான் ஃபங்க்ஷனுக்கு. சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சத்தியத்தை அறிஞ்சு என்ன பண்ணிட்டீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நீங்க பயப்பட, ஐயோ அங்க போய் அந்த சாப்பாடை சாப்பிட்டா அந்த பிசாசை அட்டாக் பண்ணிருமோ. உங்களுக்கு தான் அந்த வசனம். அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் பொழுது போக உங்களுக்கு மனம் இருந்தால். எத்தனை பேருக்கு மனம் இருக்கு போகிறதுக்கு? எனக்கு தெரிஞ்சுங்க 31 பேருக்கும் மனசு இருக்கு போறதுக்கு. ஆனா பாதி பேர் போகாததுக்கு காரணம் பயம்தான். போக உங்களுக்கு மனம் இருந்தால். யாருக்கு தாங்க சொந்தக்காரன் கூப்பிட்டா போகிறதுக்கு மனசு இருக்காது? சொல்லுங்க. என்னங்க, மனசு இருக்குமா இருக்காது? கண்டிப்பா மனசு இருக்குமா இருக்கு. கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்த கசின்ஸ் ஃபேமிலியில ஒரு கல்யாணம், போகாம இருப்பீங்களா நீங்க? கண்டிப்பா போவீங்க. என்னங்க, கண்டிப்பா போகணும். ஆனா மனசு துடிக்கும் போகணும்ட்டு. ஆனா பயம், ஐயோ எங்க பாஸ்டர் சொன்னாரு, அதை சாப்பிட்டு அந்த பேய் உனக்குள்ள வந்துடும். அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் ஒதுக்கி வை, யார் கூடயும் சேராத, அவன் வீட்டுக்கு போகாத, அவன் வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்காத, அவனுக்கு உப்பு புளி மிளகா கொடுக்காத. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? தப்பு. சொல்லுங்க தப்பு. நான் ஒரு சாட்சி சொல்றேன், அது அடுத்தது ஒரு சாட்சி சொல்றேன், இருங்க. ரொம்பவே பயம்தான் பிரதர். ஆக்சுவலா பிஃபோர் ஏன்னா we listen to this we were scared of that. உண்மைக்கு. ஏன்னா சத்தியத்தை யாரும் போதிக்கல. இப்ப நீங்க சொல்லுங்க சிஸ்டர், இப்ப நான் பேசுறது ஏதாவது நான் பைபிளுக்கு வெளியே பேசிட்டு இருக்கேனா? ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே விடுதலையோட வாழணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஹalleluya. அநேக இடத்துல பவுல் எழுதுறாரு, வாக் இன் த லிபர்ட்டி தட் கிரைஸ்ட் ஹஸ் செட் யூ ஃப்ரீ. கர்த்தர் உங்களுக்காக சம்பாதிச்ச அந்த விடுதலையில நீங்க நடங்கன்னு தான் எழுதியிருக்காரு. God has set you free. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கிட்டார். எந்த கட்டுக்குள்ளேயும் நீங்க இல்லைங்க இன்னைக்கு. நத்திங் ஹஸ் பவர் ஓவர் யூ, நத்திங் இஸ் பைண்டிங் யூ டுடே. இந்த போதனைகள் எத்தனை பேரை பயத்துல வச்சிருக்கு தெரியுமா? நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொந்தக்காரன் வீட்டுக்கு போதெல்லாம் விட்டுட்டாங்க, சொந்தக்காரன் ஃபங்க்ஷன் போறதை விட்டாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. இது பயம், ஐயோ அந்த சாப்பாடை சாப்பிட்ட நேரமோ. சில பேருக்கு அது உள்ள நுழைஞ்சாலே, ஐயோ உங்க சிலைலாம் இருக்கு பிரதர், அந்த சிலைலாம் சிலைங்க, அது தட் இஸ் அ சிலை, தட் இஸ் அ ஸ்டாச்சு. அதுக்கு உயிர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அதுக்கு. என்னங்க, ஒண்ணும் கிடையாது அதுக்கு. எனக்கெல்லாம் சில பேர் கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த கேலண்டரு, இந்த டைரி எல்லாம் கொடுப்பாங்க, ஃப்ரண்ட்ல சாமி படம் போட்டிருக்கோம், கிஃப்ட் கொடுப்பாங்க. நான் பாட்டுக்கு வாங்கி வீட்டுல வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் யாராவது கேட்டா கொடுத்துருவேன். அவங்க அன்பா கொடுப்பாங்க, இந்தாங்க சார் கிஃப்ட் சார் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சாமி படத்தை தானே அவங்க டைரியில போடுவாங்க. உங்க சாமி படத்தையா போடுவாங்க? ஹலோ, இப்ப நீங்க டைரி அடிச்சா என்ன சாமி படத்தை போடுவீங்க? இயேசுவோட படத்தை போடுவீங்க. அவன் யார் சாமி படத்தை போடுவான் டைரியில? அவன் சாமி படத்தை தான் போடுவான். அதான் உங்களுக்கு நியூ இயருக்கு கொடுப்பான், சார் இந்தாங்க சார் நியூ இயருக்கு வச்சுக்கோங்க சார், அது வச்சு கொடுப்பான். நம்ம உடனே ஐயோ அந்த சாமி என்னை அது என்னங்க பண்ணும் உங்களை? அந்த டைரியில இருக்க படம் உங்களை என்னங்க பண்ணும்? அது இனி அஃபெக்ட் பண்ணுது பிரதர். அந்த டைரியில இருக்க படம் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா, கிறிஸ்துக்குள்ள நீங்க யாருன்னு தெரியாம நீங்க வீக்கா இருக்கீங்க. ஹலோ, நீங்க அவ்வளவு வீக்கா இருக்கீங்க. ஒரு படம் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா நீங்க அவ்வளவு வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு சொல்றது?
புரியுதா இல்லையா உங்களுக்கு சொல்றது? ம். நான் சென்னையில அந்த வெளியூருக்கெல்லாம் போகும்போது ஆம்னி பஸ்ல சம்டைம்ஸ் இப்ப போறதில்ல, முந்தி சொல்றேன், ஆம்னி பஸ்ல போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு போடுவான். நந்தினி மந்தினி நந்தினி நந்தன நந்தனினே தீனன நீனன மனப்பாடமே ஆயிடுச்சு. நான் அத்தனை வாட்டி உள்ள போயிடுச்சு மண்டைக்குள்ள. ஆஹ் உடனே ஐயோ, ஐயோ, இந்த பஸ்ல நான் போக கூடாது, இந்த பஸ்ல வந்து நான் இறங்கிடும். அவன் சாமி அவன் கும்பிட்டுட்டு பஸ் ஓட்டுறான். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்க சாமி உங்க கூட இருக்கிறாரு. உன் காலு கல்லில் இடராதபடி உன் தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாப்பார். அதை நம்புங்க நீங்க முதல்ல. நீங்க எதுக்கு மத்ததெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? ஹalleluya. உங்க காலு கூட கல்ல இடராதான், தூதர்களை அனுப்பி அவர் என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பார். நீங்க அதை நம்புங்க, எதுக்கு மத்ததெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதுதான் பவுல் எழுதுறாரு. எப்பா, எவனாவது ஒரு அவிசுவாசி உன்னை கூப்பிடுறானா போ, தைரியமா போன்றாரு. சொல்லிட்டு அடுத்த வருஷம் படிங்க. 27 இருந்து திரும்ப படிங்க சிஸ்டர். 27 அன்றி இல்ல. அன்றியும் அவிசுவாசிகளில் ம், ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக ம். உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். அப்ப நான் ஆயினும் என்ன சொல்றாருன்னா, எப்பா, உன் முன்னாடி வைக்கிறத சாப்பிடு, எதையும் போய் அங்க போய் நோண்டிக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது? ம், போய் பந்தியில உட்கார வைக்கிறாங்க, சாப்பாடு பரிமாறுறாங்கன்னா என்ன பண்ணு? ஜோம் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிடு. புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அவ்வளவுதான். ஒன்னும் விஷயம் அங்க போயிட்டு இது எங்க இருந்து வந்துச்சு, இது எந்த கடவுளுக்கு படைச்சா, இது எது, அதெல்லாம் தேவையில்லாத வேலை உங்களுக்கு. சரிங்களா? அஹ்? அங்க போயிட்டு நல்லா ஸ்வீட் நல்லா இருக்கா, 4 ஸ்வீட் வாங்கி சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. போய் விசாரிச்சுட்டு இருக்காதீங்க. ஹalleluya. அடுத்தது. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அஹ், அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நல்லா கேட்டுக்கோங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, அப்படி அவர் சொன்னாருன்னா, யாரு? ஒருத்தர் கொடுக்குறாரு பாத்தீங்களா? உங்களை கூப்பிட்டுட்டு அந்த அந்த ஸ்வீட்டோ அந்த பலகாரமோ அந்த இதை கொடுக்குறவர் வந்து நாங்க இதை படைச்சிருக்கோம்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? அதை நீங்க வேண்டாம்னு சொல்லணும். அது அது ஏன் வேண்டாம்னு சொல்லணும்ன்ற ரீசன் வந்து என்னன்னா, அதை சொல்லிட்டு திரும்ப பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு ஏன் சொல்றாரு அவரு? என்னங்க என்னங்க சொல்ல என்னதான் சொல்ல வர்றாரு பவுல்? சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? நல்லா கேட்டுக்கோங்க. ஆயினும் இது விக்கிரங்களுக்கு படைத்தது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். அறிவித்தவன் நிமித்தமும்னா இப்போ அவர் சொல்றாருல்ல, இது எங்க சாமிக்கு படைச்சிருக்கிறோம், இந்த ஸ்வீட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லும் பொழுது, இல்ல உங்க சாமிக்கு படைச்ச நான் வாங்க மாட்டேன் நீங்க சொல்லும்போது நீங்க என்ன சிக்னல் அவருக்கு கொடுக்குறீங்கன்னா, நான் எங்க ஆண்டவரை மட்டும்தான் சேவிக்கிறேன், வேற எதுலயும் நான் என்ன பண்ண மாட்டேன், பங்கெடுத்துக் கொள்ள மாட்டேன், வேற எதையும் நான் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டேன்ற ஒரு கிளியர் சிக்னல் கொடுக்குறீங்க. எத்தனை பேர் புரியுது? இது மெசேஜ் பைபிள்ல போடுங்க இந்த வசனத்தை. இந்த மெசேஜ் பைபிள்ல போடு விஜய். இத மெசேஜ் பைபிள்ல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இத. பிராக்டிகலாவே கேக்குறேன். இந்த வீடு ம், பால் காய்ச்சிட்டு அந்த ம், பிரசாதம்னு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க அஹ், வீட்ல ஒரு ஸ்பெஷல் டே மேல எங்க வீட்ல அவங்க கேரளைட் அவங்க அந்த பூஜை ம், எல்லாம் பண்ணிட்டு they will give பிரசாதம் அப்படிலாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ம், நான் உள்ள வந்துருவேன். அவங்க தான் இதை என்ன செய்யறது வாங்கி டேபிள் வச்சா எனக்கு அதை பார்த்தாலே அது ஒரு பெரிய பாவம் மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ம். ஒய் யூ பிரிங் இட் யூ நீங்க வந்து சொல்ல வேண்டியதானே வி டோன்ட் ஈட்னு சொல்லிட வேண்டியதானே. அது எப்படி வீட்ல வந்து கொடுக்கும்போது மாட்டேன்னு சொல்ல முடியும்? இதனாலே எங்களுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும் ஆக்சுவலா. யாருக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வரும்? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தான், வேற யாரு? ஓகே, அது அது பார்த்து நீங்க பயப்படலாம் வேணாம் சிஸ்டர். அது பயப்படல. ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? யூ ஷுட் டெல் them that we don't accept ன்னு. அது ஏன் அப்படின்னா இதுல உள்ள கன்ஃபியூஷன்னால தான். ஓகே, அது நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை படிச்சிடும். 28வது வசனம் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன். ஆன் தி அதர் ஹேண்ட், இஃப் he goes out of his way to tell you that this or that was sacrificed to God or goddess so and so, you should pass. அப்பனா அதை வந்து விட்டுரு. ஈவன் தோ யூ மே பி இன்டிஃபரண்ட், அதை பத்தி உனக்கு ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்லைனாலும், as to when it came where it came from, அதாவது அது எங்கிருந்து வருதுன்னா உனக்கு கவலை இல்லை. யூ டோன்ட் வாண்ட் டு சென்ட் அ மிக்ஸ்டு மெசேஜ் டு about who you are worshipping. அதுதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, இது பிரசாதமா கிசாதமா அது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை நீ அக்செப்ட் பண்ணும்போது அவன் என்ன நினைச்சுப்பானா, ஓகே இவர் எல்லா கடவுளையும் இவர் என்ன பண்ணிப்பாரு, அங்கீகரிப்பாரு, எல்லா கடவுளையும் இவர் அக்னாலேஜ் பண்ணுவாரு, எல்லா கடவுளையும் இவர் வந்து ஏற்றுக்கொள்வாரு அப்படின்ற ஒரு சிக்னல் நீங்க அதான். யூ டோன்ட் வாண்ட் டு சென்ட் அ மிக்ஸ்டு மெசேஜ். எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? புரியலன்னா புரியலன்னு போடுங்க மெசேஜ்ல, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு சாட்ல. புரியுதா உங்களுக்கு? சிஸ்டர் புரியுதா உங்களுக்கு சொல்றது? பிரசாதம் சொல்லும்போது அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
அதான் ஓகே. அதான் அதான் இங்க போட்டிருக்கு. If he goes out of his way to tell you that this or that was sacrificed to God or goddess and so, you should pass. Even though you may be indifferent as to where it came from. அப்பனா உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, அது எங்கிருந்து வந்தாலும் you don't want to send a mixed message to him about who you are worshipping. நல்லா கேட்டுக்கோங்க. எக்ஸாக்ட்லி. பால் என்ன சொல்ல வர்றாருன்னா, it doesn't matter where it comes from. It is not going to affect you. First thing you need to understand. எல்லாரும் வந்து நல்லா கேளுங்க. சிஸ்டர் சுஜா என்ன கேட்டிருக்காங்க, கேன் பி அக்செப்ட் அண்ட் பாஸ் இட் டு அதர். ஓகே, அதனால உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றேன், சரிங்களா? ஓகே, நல்லா கவனிங்க. அடுத்த வசனம் போடு விஜய், 29 போடு. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மனசாட்சியை குறித்து நான் அப்படி சொல்லல. உன் மனசாட்சியில நீ தெளிவா இருக்கிற. என்ன தெளிவா இருக்க? இது எங்கிருந்து வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25வது வருஷம் ரொம்ப முக்கியம். ஈட் வாட் எவர் இஸ் சோல்ட் இன் தி மீட் மார்க்கெட் வித்வுட் கொஸ்டினிங். அப்படின்னா சொல்லி கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து அது பூஜையில இருந்து வரும்பொழுது யூ அண்டர்ஸ்டாண்ட், அது வந்து அவங்க பிரேயர், அவங்களோட பிரேயர் பண்ணி கொடுக்குறாங்கட்டு. அதுதான் நான் கேட்டேன், ஒரு கொஸ்டின் கேட்டேன். நீங்க வாங்குற மீட்டு, நீங்க சாப்பிட்ற காய்கறி எல்லாமே வந்து எதுக்கோ உனக்கு படைத்து தானே வருது. அதை அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? நான் ஒரு தடவை சரவணா பவன்ல சாப்பிட போயிருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சரவணா பவனுக்கு சாப்பிட போயிருந்தேன். அப்போ நான் போயிட்டு காலையில் ரொம்ப ரொம்ப ஏர்லியாக போயிட்டேன். ஒரு 6 o'clock 6:30க்கு நாங்கள் போயிட்டேன் சரவணா பவனுக்கு. சரி, அதாவது வந்து இப்போ இதெல்லாம் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நாட் டு புட் எனி ஒன் ஆஃப் யூ டவுன். உங்க யாரையும் வந்து குறைவுபடுத்தி பேசுறதுக்கு இல்லை, உங்களுக்குள்ள இருக்க பயங்களை நீக்கணும். புரிஞ்சிருச்சா? அண்டர்ஸ்டாண்ட்? ஐ வாண்ட் டு ரிமூவ் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபியர் அவுட் ஆஃப் யூ. தட் இஸ் மை கோல். அதுதான் என் ஹார்ட், என்னுடைய அதுதான் ஆண்டவருடைய மனசு. உங்க மனசுல பயமே இருக்கக்கூடாதுங்க. யூ ஷுட் லிவ் வித்வுட் ஃபியருங்க. இதான் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். இப்படி இதுக்காக தான் ஆண்டவர் மரிச்சார் உங்களுக்காக. அந்த சரவண பவனுக்கு நான் போகும்பொழுது, நான் ஐ திங்க் ஐ வென்ட் வெரி ஏர்லி, அரௌண்ட் 6:30 முன்னாடி நான் போயிட்டேன். ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். போயிட்ட போது நான் போய் சாப்பிட்டு வெயிட் பண்றேன். அப்போ நான் அவங்க சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பூஜை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. நாங்கள் பூஜை போட்டுட்டு இருக்கோம், நாங்கள் பூஜை முடிஞ்ச உடனே நாங்கள் சர்வ் பண்ணுவோன்ட்டு. அப்போ நான் வந்து சரி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கியூரியஸ் வாட் தேர் டூயிங் சொல்லிட்டு, ஓவர் த கவுண்டர், அங்கே கவுண்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவுண்டர் இருக்கும்ல, இந்த சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும்ல, அந்த ஓவர் த கவுண்டர் பார்த்தீங்கன்னா கிச்சன் உள்ள தெரியும் உங்களுக்கு. கிச்சன்ல அந்த எல்லாம் சமைச்சு ரெடியா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமைச்ச உணவு இருக்குல்ல, ஃபுட் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, அவங்க பூஜை போட்டுட்டு இருக்காங்க. the இட்லி, அந்த சட்னி, அந்த பொங்கல், everything is now what which I'm going to eat in another few minutes. அதுக்கு என்ன பண்றாங்க? பூஜை போட்டுட்டு இருக்காங்க. கண்ணால பார்த்தேன், அது பொய் சொல்லல, கண்ணால பார்த்தேன். அது இதுதான் எல்லா ஹோட்டல்லையும் நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? பூஜை போட்டுட்டு இருக்காங்க. போட்ட உடனே நான் என்ன பண்றேன், போய் ஆர்டர் பண்றேன், பொங்கல் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நெய் பொங்கல், நல்லா இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் டியூரிங் த ஹே டேஸ் ஆஃப் சரவண பொன். அவனோட க்ளோரி டேஸ்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. போய் அந்த பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2-3 பொங்கல் வாங்கி சாப்பிடணும். வாங்கி சாப்பிட்டேன். ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க பூஜை போட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்றது சொல்லுங்க நீங்க? இஃப் யூ ஸ்டார்ட் லுக்கிங் அட் ஈச் அண்ட் எவ்ரி திங், யூ கான்ட் ஈட் எனிவேர் இன் திஸ் வேர்ல்ட். ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ கான்ட் ஈட் எனிவேர் இன் திஸ் வேர்ல்ட். நீங்க இந்த உலகத்துல எங்கேயுமே சாப்பிட முடியாது. அது எழுதி வச்சுக்கோங்க நீங்க. ஹல்லேலூயா. ஐ ஸ்டடிட் இன் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ். ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ்னா தெரியல, அது ஜெயின்ன்றது ஒரு பர்டிகுலர் ரிலிஜன். அது அந்த இன்ஜினியரிங் காலேஜ் தான் நான் படித்தேன். அங்க மெஸ் இருக்கும். கம்பல்சரியா நாங்க அங்க உள்ளதான் சாப்பிடணும். அவங்க மெஸ்ல தான் சாப்பிடணும் கம்பல்சரியா. 4 வருஷம் அந்த மெஸ்ல தான் நான் சாப்பிட்டேன். அந்த சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டேன். புரியுதுங்க உங்களுக்கு? நான் ஏன் இதை நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, பால் அதுதான் எழுதுறாரு. இது நம்ம தொடர்ந்து படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க தொடர்ந்து படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். 29. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். இதுதான் மேட்டர். இங்க வந்துட்டாரு பவுல். என்ன சொல்றாருன்னா, எப்பா அவன் ஏதோ பண்ணி தரான், நீ வாங்கி அதை ஸ்தோத்திரத்தோட சாப்பிடும் பொழுது ஹவு கேன் தட் என்கேஜிவ்ல போடு விஜய். என்கேஜிவ்ல போடு இங்கிலீஷ்ல. பட் இஃப் ஐ பார்டேக் வித் தேங்க்ஸ்,
பாருங்க, பட் இஃப் ஐ partake with thanks, why am I speak evil spoken for the food over which I give thanks? கன்க்ளூஷன் வந்துட்டாரா? எதை நீங்க ஸ்தோத்திரத்துடன் அதை எடுக்கும்பொழுது அது என்ன ஆயிருந்தா அது கம்ப்ளீட்டா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு நீங்க ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. எனக்கு ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. எனக்கு யாருமே எனக்கு வந்து உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பதில் சொல்லக்கூடாது, உங்களுடைய மனசாட்சி வச்சு பதில் சொல்லக்கூடாது. ஹானஸ்டா பை த வேர்ட் ஆஃப் காட் நீங்க பதில் சொல்லணும். பூஜை போட்டு ஒரு பொருள் உங்க கையில கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு நீங்க கையை வச்சு இயேசுவின் நாமத்துல நான் இதை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை நான் இது மேல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த பூஜை பெருசா இயேசுவின் ரத்தம் பெருசா? இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு. உங்க உங்க ஜபம் தான் பவர்ஃபுல் ஜபம். ஏன்னா நீங்க வந்து பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையோட நீங்க ஜபம் பண்றீங்க. எத்தனை பேர் புரியுது? புரியுது புரியுது. சி எவ்ரி ஹோட்டல் இன் சென்னை ஆர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட், தே டூ தேர் பிரேயர் பிஃபோர் சர்விங் த ஃபுட் டு யூ. நல்லா கேட்டுக்கோங்க இதை. நான் பயங்கரத்துக்காக சொல்றேன். நீங்க போயிட்டு எந்த ஹோட்டல், நீங்க வெஜிடேரியன் ஹோட்டல் போனீங்கன்னா இட் இஸ் ரன் பை இந்து இது, அவங்க பூஜை போட்டு தான் உங்களுக்கு அந்த பொங்கலையும் இட்லியும் வைப்பாங்க. இதே நீங்க நான்வெஜ் ஹோட்டல் போனீங்க, ஒரு பாய் ஹோட்டல் போனீங்கன்னா அவர் ஹலால் பண்ணி தான் கொடுப்பாரு. இப்போ நீங்க எந்த ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. என்னங்க, கிறிஸ்டியன் ஹோட்டல்ல தேடி சாப்பிடுன்றீங்களா? கிறிஸ்டியன் தான் ஹோட்டல் நடத்துறது இல்லையா? நம்ம ஆளுங்க தான் ரசிக்கப்பட்டோன்னு எல்லா வேலையும் விட்டுறானுங்களே. ரசிக்கப்பட்டவன பிசினஸ் பண்ணக்கூடாது, ரசிக்கப்பட்டவன நம்மளால தான் வந்து எல்லாரும் பரலோகத்துக்கு போது ரெடி ஆயிட்டாங்களே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேணும் அப்படின்னு அங்க போயிட்டாங்க. சோ நம்மளுங்க யாரும் பிசினஸ் பண்றது இல்ல. என்னங்க, திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டுருக்கீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? சூப்பரா இருக்கும், சாப்பிட்டுருக்கீங்களா? அது என்ன ஒரு பிலீவர் கிண்டுறாரு? என்னங்க பதிலே வர மாட்டீங்க. பிலீவர் கிண்டுறாரா திருநெல்வேலி அல்வாவை? கியூல நின்று வாங்கி சாப்பிடல? நான்லாம் திருநெல்வேலி போனா கியூல நின்று வாங்கி சாப்பிடுவோம் போய். என்ன புரியுதுங்களா? அதுதான் பால் இங்க சொல்றாரு. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அந்த வசனத்தை திரும்ப படிங்க சிஸ்டர். மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால், ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். whatever you give thanks and accept is sanctified by that prayer. புரியுதா உங்களுக்கு சொல்றது? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட்? பாருங்க, அடுத்த வருஷம் படிங்க 31. therefore ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கு வென்று செய்வது என்றால் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடன் நீங்க அக்செப்ட் பண்ணும் பொழுது அது தேவனுக்கு மகிமை உண்டாகுது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? See, the spirit that is inside of you is greater than every spirit that is operating in this world. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உலகத்துல வேலை செய்கிற எல்லா ஆவியை விட பெரிய ஆவி அதுதான். 1 தீமோத்தி 4 கடைசி காலங்கள்ல எப்படிப்பட்ட போதனைகள்லாம் இருக்குமா? வாங்க 1 தீமோத்தி 4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எப்படிப்பட்ட இதுதான், அதாவது வஞ்சிக்கிற ஆவி, சூடுண்ட மனசாட்சி உள்ள இந்த மாதிரி சில போதனை, டாக்டரின் ஆஃப் டீமன்ஸ் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல எப்படி போட்டுருக்குன்னா டிசீவிங் ஸ்பிரிட்ஸ் அண்ட் டாக்டரின் ஆஃப் டீமன்ஸ். அது வந்து உங்க ஃபெய்த்ல இருந்து உங்களை கொண்டு போய் வெளியே கொண்டு போச்சு. இந்த பாருங்க, இதை சாப்பிட்டா உனக்கு அது வந்துடும், அதை சாப்பிட்டா இது வரணும். உங்க விசுவாசம் வளருமா? நீங்களே எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க விசுவாசம் வளருமா உங்களுக்கு? இல்ல விசுவாசம் வளருமா இல்ல விசுவாசம் படுத்துருமா? பயம்தான் வரும். ஃபுல் டைம் பயத்துல இருப்பீங்க. இப்போ அந்த படிங்க, நான் படிங்க. விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். புரியுதா? புரிஞ்சிருச்சா? எப்படி சாப்பிடணுமா? விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடனே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். நிறைய பொய்யர்கள் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரத்துடன் சொல்லுங்க, ஸ்தோத்திரத்துடன். whatever you give thanks to God is sanctified. நீங்க ஒரு காரியத்துக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் பொழுது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்லிட்டு அடுத்த வசனம் படிங்க. 4வது வசனம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல.
அடுத்தது 5வது அது வசனம். தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். முடிஞ்சிருச்சு. ஹalleluya. முடிஞ்சிருச்சு. தேவன் படைச்சதெல்லாம் நல்லது. சொல்லுங்க, வாட் எவர் காட் கிரியேட்டட் இஸ் குட். ஆமென். தேவன் எதுவுமே தீமைக்காக படைக்கல, நன்மைக்காக படைத்தார். தேவன் படைத்த ஒவ்வொரு உணவும் நல்லது. சொல்லுங்க, நல்லது. அதை தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படுது. அது நல்லா கேட்டுக்கோங்க. we live in a pluralistic society. புரியுதுங்களா? we live with people who do not know God. நல்லா புரிஞ்சுக்கணும் அதை நீங்க. அஹ் ஏன் வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து தானியேலு, யோசேப்புலாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க அவங்களாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க? ஏன்னா they understood the power of God upon their lives. தானியேலுக்கு பேர் வைக்கிறாரு ராஜா. என்ன பேர் வச்சாரு தெரியுமா? சொல்லுங்களேன் கரெக்டா. பெல்ஸ். பெல்தசார். பெல்தசார் வந்து அவரோட கடவுளோட பேர். யாருக்கு வச்சாரு அந்த பேரை? தானியேல். தானியலுக்கு வச்சாரு. தானியல் அதை பத்தி கவலையே படல. ஐயோ, நீ என்ன வேணா சொல்லிய, என் கடவுள் யாருன்னு எனக்கு தெரியுங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. யோசேப்பு யாரை கல்யாணம் பண்ணாரு? இதெல்லாம் படிக்கிறது இல்லை நம்ம பைபிள்ல. அதெல்லாம் யாருங்க படிக்கிறா? யாராவது சொன்னா கேட்டுட்டு வந்துட்டு இருக்கு. யோசேப் யாரை கல்யாணம் பண்ண தெரியுமா? எகிப்துல இருந்த ஒரு பூஜாரியோட பொண்ணை கல்யாணம் பண்றாரு. த பிரீஸ்ட் ஆஃப் ஆன் ஓட டாட்டரை கல்யாணம் பண்றாரு. நல்லா கேட்டுக்கோங்க, சரிங்களா? ஆண்டவர் உங்களை இந்த உலகத்துல வெளிச்சமா வச்சிருக்கிறார். யூ ஆர் த லைட் டு த வேர்ல்ட். யூ ஆர் த சால்ட் ஆஃப் திஸ் எர்த். புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நீங்க வந்து இந்த இருள பார்த்து பயந்து ஓடக்கூடாது. எனக்கு 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 ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறான். நிறைய வாட்டி இந்த டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். ஹீஸ் ஃப்ரம் பிராமின் பேக்ரவுண்ட். 2011 அவன் ரசிக்கப்பட்டான். 2010 ரசிக்கப்பட்டான். முதல்ல அவன் ரசிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் அவன் மனைவி ரசிக்கப்பட்டா. அதுக்கப்புறம் அவன் பையனும் ரசிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல வேற யாருமே ரசிக்கப்படல. அவங்க அம்மா, அப்பா, அண்ணன்க யாருமே ரசிக்கப்படல. யாரும் நன் வாஸ் சேவ்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில இதுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும்னா அவங்க அவங்க வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலி. அவங்க அம்மா அப்பா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆனால் சர்ச்சுக்கு போயிடுறான், இவன் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு வெளியே போயிட்டான். நம்ம ஒரு பிராமண குடும்பம், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அவங்க பிராமண குடும்பம், போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ரொம்ப வருத்தம். அவன் மேல. ஸோ சில நேரம் அவனுக்கு சர்ச்சுக்கெல்லாம் போறதுக்கு முடியாது. அவனை ரொம்ப ரொம்ப போட்டு அழுத்துவாங்க, ப்ரெஷர் போடுவாங்க ரொம்ப. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இதை நான் சொல்றேன் இப்போ. ஸோ இவனுக்கு வந்து என்னன்னா, ஒரு நாள் இவன் போயிட்டு ஒரு பாஸ்டர்ட்ட போயிட்டு கவுன்சிலிங் போயிருக்கான். ஒரு பாஸ்டர்ட்ட போயிட்டு, பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ட்ட போயிட்டு இந்த மாதிரி இருக்கணும்னா, அவர் கூலா வந்து உங்க அம்மா அப்பா விட்டு வந்திருப்பா நீ அப்படின்ட்டு. கத்தர் தான் முக்கியம்ப்பா, அம்மா அப்பா விட்டு வந்துரு அப்படின்ட்டார். ஆனா தேர் வெரி லவ்விங் பேரண்ட்ஸ். அவங்க அம்மா அப்பா மாதிரி அன்பானவங்களை நான் பார்த்ததே இல்லை. இருக்கு ரொம்ப அன்பானவங்க. நான் வீட்டுக்கெல்லாம் போனேன்னா அப்படி என்ன கவனிப்பாங்க. என்ன நான் ஒரு பாஸ்டர்னு தெரியும், ஆனா அப்படி கவனிப்பாங்க என்ன, உட்கார வச்சு அப்படி விசாரிப்பாங்க என்ன. என் வீட்டுல என்ன ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் முதல்ல அவங்க அப்பாட்ட போய் நான் சொல்லுவேன். அவர் அவ்வளவு ஒரு ஒரு கணத்தை, என் மேல ஒரு கணத்தை வச்சிருக்கிறாரு அவர், பாஸ்டர்னு தெரிஞ்சு. ஆமேன். ஸோ அவர் சொல்லிட்டாரு கூலா. இவனுக்கு ஒரே மனசு உடஞ்சிருச்சு. ஏன்னா ஹீஸ் வெரி அட்டாச் டு ஹிஸ் ஃபேமிலி. அவங்க அம்மா அப்பா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகான குடும்பம். அது என்ன கர்த்தரை தெரியல அவங்களுக்கு. அது சீக்கிரம் அது அந்த வெளிச்சம் சீக்கிரம் வந்துடும் அவங்களுக்கு. ஆமேன். ஸோ இவன் வந்து என்கிட்ட பேசினாரு, இந்த மாதிரி சொல்றாருன்னு. நான் சொன்னேன், உன் வீட்டை விட்டுட்டு வெளியே வந்தனா ஜென்மத்துக்கு நீ உங்க அப்பா அம்மாவை கத்தருக்குள்ள கொண்டு வர முடியாதுடா. நீ உள்ள இருந்தாதான் கத்தர் அவங்க அறிந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. ஒன்லி இஃப் யூ ஆர் இன்சைட் த ஃபேமிலி தே வில் நோ காட். என்னங்க கரெக்டா இல்லையாங்க? ஏன்னா அந்த வீட்டுக்கு சுவிசேஷம் யார் சொல்லணும்? போயிட்டு இவன் தான் சொல்லணும். போயிட்டு அதை சொன்னா இன்னைக்கு அந்த குடும்பம் செழிப்பா வாழுது, சந்தோஷமா வாழுது, ஆசீர்வாதமா வாழுது. ஹல்லேலூயா. அவன் சொல்லுவான் என்கிட்ட, டே ரொம்ப நாளா எங்க அப்பாவுக்கு உன் மேல கொஞ்சம் கோவம் இருந்துச்சுரா, நீ தான் வந்து என்னை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துட்ட, ரசிப்பு. ஆக்சுவலா நான் அவனை ரசிப்புக்குள்ள நடத்தலாம். அவன் ஏற்கனவே ரசிக்கப்பட்டு போறதா எனக்கு ஃப்ரெண்டானா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கும் எங்க அப்பா அவனை ரொம்ப நம்புறாரு. அவங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுன்னா ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டு ஜோம் பண்ண சொல்லுவான். இப்போ ரீசெண்டா கார் வாங்கினா என்னைதான் கூப்பிட்டு போவான். அவங்க அப்பா சொல்லுவாரு, என்னடா 2 பேர் போய் கார் வாங்கிட்டு வந்துருவீங்களா? இட் டசன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், கிரண் வந்தா போய் ஜோம் பண்ணி தான் கார் எடுத்துட்டு வருவான் ஷோரூம்ல இருந்து. அவங்க அப்பா அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறது இல்ல. சி, கிரைஸ்ட் கேம் டு ஷோ ஹிஸ் லவ் டு திஸ் வேர்ல்ட். கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்த வந்தார். ஹல்லேலூயா. அவங்க வீட்டுல எல்லா ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்வைட் பண்ணுவாங்க. ஒரு 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 பிராமின் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்லுங்க யாராவது. என்னங்க நடக்கும்? பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணுவார, பூஜை பண்ணுவாங்க. நான் பாட்டுக்கு அவனும் நின்றுப்பான், நானும் நின்றுப்பான். நாங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். வேடிக்கை பார்த்துட்டு நான் கேட்பேன், எப்படா முடிப்பாங்க, பசிக்குதுடா, சாப்பிடணும்டா சீக்கிரம். ஏன்னா சாப்பாடு சூப்பரா இருக்கும்.
வெஜிடேரியன் சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருப்பேன். இப்ப எத்தனை பிசாசு எனக்குள்ள இருக்கு? ஹலோ, தெரியாம மீட்டிங் வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னங்க, என்ன புரியுதுங்களா இல்லையா? அவங்க அவங்க குடும்பத்துல அவங்க பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி, பெரிய குடும்பம், அது எல்லாருக்குமே என்னை பிடிக்கும். நான் போன உடனே கூட்டு போயிருவாங்க. வா 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 கிரண், வா வந்து உட்காரு, வா சாப்பிடுவான்னு அப்படி கவனிப்பாங்க எல்லாரும். இப்போ ரீசெண்டா கூட அவன் அண்ணன் பையனுக்கு பூணூல் ஃபங்க்ஷன் வச்சாங்க. இந்த பூணூல் ஃபங்க்ஷனுக்கு போனேன். அது பயங்கரமா நடக்குது ஃபங்க்ஷன். காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ஒரே தான் பயங்கர பிரமாதமான சாப்பாடு. போய் ஒரு கட்டு கட்டிட்டு வந்துட்டேன் உள்ள புந்து. சி, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சவங்க. வெளி ஆண்டவர் பாருங்களேன், ஆண்டவர் ரொம்ப தெளிவானவருங்க. ஆண்டவர் மாதிரி ஒரு நல்லவரும் கிடையாது, ஆண்டவர் மாதிரி தெளிவானவரும் கிடையாது. ஹalleluya. அவரை அவரை போல நல்லவரும் கிடையாது, அன்பானவரும் கிடையாது, அவரை போல தெளிவானவரும் கிடையாது இந்த உலகத்துல. அவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயுல சொல்றாரு அந்த வசனம் எங்க அது? நீரே உலகத்துக்கு வெளிச்சம், நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் சொல்லுவாரு மத்தேயு. எடுங்க அந்த வசனத்தை. ம் வசனத்தை விஜய். ஆ 5, மத்தேயு 5:14 படிங்க. மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ம் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆ அடுத்த வசனம். விளக்கை கொளுத்தி விளக்கு. மரக்காலால் மூடி வைக்காமல் ஆ எங்க விளக்கு வைப்பாங்க? தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அந்த அப்பொழுது அது வீட்டு வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்க விளக்கு. உங்களை ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்தினால உங்களை கொளுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்க அதை மூடி வைப்பீங்களா? சொல்லுங்க. யூ ஆர் த லைட். வில் யூ கவர் தட் லைட்? வில் யூ கோ ஹைட் யுவர் செல்ஃப்? நீங்க போய் ஒளிஞ்சுப்பீங்களா? ஐயோ, இந்த இந்த வெளிச்சம் அந்த இருட்டுல போக கூடாது. யாருக்கு வெளிச்சம் தேவைங்க? உலகத்துல யாருக்கு வெளிச்சம் தேவை? இருட்டுல. இருட்டுக்கு தான் வெளிச்சம் தேவை. ஐயோ, நான் வெளிச்சம், நான் இருட்டுக்கு போக கூடாது. என்னைக்காவது வெளிச்சம் வந்து நான் இருட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுமா? வெளிச்சத்தோட மகிமையை நீங்க எங்க பார்க்கலாம்? இருட்டுல. இருட்டுல தான் பார்க்க முடியும். இப்போ நான் இங்க ரூம்ல உட்காந்து இருக்கிறேன். என் முன்னாடி 2 லைட் வச்சிருக்கிறேன். இப்போ நான் ஈவினிங் மீட்டிங்னால இந்த லைட்டோட க்ளோரி எனக்கு தெரியுது, இந்த லைட்டோட மகிமை எனக்கு புரியுது. ஏன்னா இந்த 2 லைட் இருக்கனால தான் நான் வெளிச்சமா தெரியுறேன். இப்போ பகல்ல இந்த 2 லைட் யூஸ் இருக்குமா எனக்கு? கண்டிப்பா இருக்காது இல்ல, ஏன்னா ஆல்ரெடி வெளிச்சம் இருக்குது. ஸோ வெளிச்சத்துல இந்த வெளிச்சத்துக்கு வேலையே இல்லை. எங்க இந்த வெளிச்சம் தேவைப்படுது? எனக்கு இருள தான் தேவைப்படுது. ஸோ ஆண்டவர் உங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறார் இந்த உலகத்துக்கு. போய் ஓடி ஒளியறதுக்கு வைக்கல. ஐயோ அங்க போக மாட்டேன், ஐயோ இங்க போக மாட்டேன், கிடையாது. நீங்க அந்த அந்த குடும்பத்திற்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுல பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல வந்து என்ன பிரச்சனைலாம் அவங்க கிட்ட தான் வருவாங்க ப்ரேயர் பண்றதுக்கு எல்லாரும். எனக்கு ப்ரே பண்ணிக்கோ, எனக்கு ப்ரே பண்ண. அவங்க ஹோல் ஃபேமிலி ஒரு பிக் பிக் ஜாயிண்ட் ஃபேமிலி. அது வந்து அவன்கிட்ட தான் சொல்லுவாங்க, எனக்கு ப்ரே பண்ணிக்கோ, எனக்கு ப்ரே பண்ணிக்கோ. ஒரு நாள் அவனை மீட்டிங் கூப்பிட்டு வரணும்னு இருக்கேன், கெஸ்ட் ஸ்பீக்கரா. ஒரு நாள் கூப்பிட்டு வரேன் அவனை சாட்சி சொல்றதுக்கு. அருமையான குடும்பம் அது. அவன்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஒரு ஒரு தடவை கொலு வச்சாங்க. ஐ திங்க் 2 இயர்ஸ் பேக் அவங்க வீட்டில் கொலு வச்சாங்க. கொலுனா தெரியுமா? இந்த பொம்மைங்கள்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா வீட்டுல? இந்த பொம்மையெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப கொலு வச்சு என்ன இன்வைட் பண்ணோம், டே வீட்டுக்கு வாடான்ட்டு. நான் கிளம்பி போயிட்டேன். ஏன்னா நல்லா சுண்டல்லாம் கொடுப்பாங்க, சுண்டல் ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க கொலு வச்சா. நான் கிளம்பி போயிட்டேன் குடும்பத்தோட. போயிட்டு கோழில உட்காந்து நல்லா சுண்டெல்லாம் சாப்பிட்டு அவங்க அம்மா வந்தாங்க. வந்து அவங்க அம்மா வந்துட்டு என்கிட்ட பேசினாங்க நல்லா. என்னப்பா எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கே அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு. அப்போ அவன் அவன் பையன் வந்து சொன்னான், என் ஃப்ரெண்டு பையன் வந்து, அண்ணா எனக்கு இந்த பொம்மை எல்லாம் பிடிக்கலண்ணா, நான் அந்த பொம்மையை பார்த்து பேசிட்டு இருக்கேன்னா, ஏசு நாமத்துல வெளியே போன்னு பேசிட்டு இருக்கேன், எங்க பாட்டி தான் வைக்க சொல்றாங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டு. பாருங்க, சின்ன பையனுக்குள்ள விசுவாசம் வேலை செய்யுது. புரியுதுங்களா? அந்த பொம்மையோ அந்த இதுவோ உங்களை ஒன்றும் தொட முடியாது. அது பொம்மைங்க, அது அது பொம்மை அது. ஹalleluya. we are called to live in this world as a light of the world. இந்த உலகத்தோட இருக்கணும் தான். சால்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? சால்ட்னு சொல்றதுல பைபிள்ல வந்து உங்களுக்கு சால்ட்னு போட்டிருக்கு. சால்ட் வந்து சாம்பார்ல போட்ட சால்ட் என்ன ஆயிருமா? தனியா தெரியுமா? ஹலோ, சால்ட்டை தூக்கி உப்பை தூக்கி சாம்பார்ல போட்டா உப்பு மட்டும் தனியா இருக்குமா, இல்ல சாம்பாரோட கலந்துருமா? எனக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. எனக்கு சாம்பாரோட கலந்துரும். ஓகே. அப்புறம் சாம்பாருக்கு அது டேஸ்ட் கொடுக்குமா? எஸ். உப்பு போடாத சாம்பார் சாப்பிட்டுருக்கீங்களா யாராவது? என்னங்க, சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையா? சாப்பிட்டது இல்ல. ஏன்னா உப்பு போட என்னதான் இன்கிரீடியன்ஸ், எல்லா இன்கிரீடியன்ஸும் கரெக்டா போட்டாலும் உப்பு போடலன்னா அதுக்கு என்ன கிடையாது, டேஸ்ட் கிடையாது. சாரம் மட்டும் போயிடும்.
சோ நீங்க உப்பா இருக்கிறீங்க, சாம்பார்ல நீங்க கலக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஓட்டிட்டு இருக்க கூடாது. ஐயோ நான்லாம் வரமாட்டேன், உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும் நீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும் நீங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியும், வாவ், கிறிஸ்தவர்கள்னா இப்படிதான் இருப்பாங்க, அன்பா இருப்பாங்கயா, எல்லாரையும் அரவணைச்சுப்பாங்க, இவங்க தான் கிறிஸ்தவர்கள், எனக்காக ஜோம் பண்ணுவாங்கயா. அவங்க வீட்டுக்கு போகணும். நான் எல்லா ஹிந்து வெட்டிங்ஸ்க்கும் போவேன். போயிட்டு கப்புள்கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஐ எம் பிரேயிங் ஃபார் யூ, ஐ ப்ரே யூ, ஐ பிளஸ் யூன்னு உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்துடும். உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் போயிட்டு. நல்லா இருப்பீங்க நீங்க. சங்கீதம் 128 சொல்வது போல, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ நலமா இருக்கும் அது உனக்கு. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி கொடுக்கிற திராட்சை தெரிய போலவும், உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றை போல இருப்பார்கள். சீயோனின் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்நாள் எல்லாம் நீ பார்ப்பாய். உன் பிள்ளைகளை நீ பார்ப்பாய். ஆண்டவர் உன்னை திருப்தியா வச்சிருப்பாருன்ற இந்த ஆசீர்வாதத்தை போய் நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க. சந்தோஷப்படுவான். எப்பா, இந்த ஏசப்பா என்னை ஆசீர்வதிச்சிட்டான்னு சந்தோஷப்படுவான். புரிஞ்சிருச்சா இல்லையா உங்களுக்கு? இனிமேல் எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்களா? யாராவது தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுத்தா வேணாம்னு சொல்லுவீங்களா? தைரியமா வாங்குங்க, ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. சொல்லுங்க, ஒன்னும் ஆகாது. சி, ஐ நோ திஸ் மெசேஜ் இஸ் நாட், என்ன எப்படி சொல்றது, எல்லாருக்கும் இது வந்து புதுசா இருக்கலாம் சில பேருக்கு, ஆனா இதுதான் சத்தியம். சரி, நான் சின்ன வயதுல இருந்து எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, எல்லாரோடையும் எல்லாரோடையும் கலந்து கிறிஸ்துவை அவர்கள் மத்தியில பிரதிபலிக்கணும். இதுதான் என்னுடைய நம்பிக்கை, தான் என்னோட ஆசை. ஐ ஷுட் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் எவ்ரிபடி அண்ட் ஷோ கிரைஸ்ட் டு தம். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு? இதுதான் அவங்க ஆசையா இருக்கணும். கிறிஸ்துவ அவங்க பார்க்கணுங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, பீப்புள் ஷுட் கம் டு யூ. இது எப்படி சொல்றது, என்ன சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு? நான் ரசிக்கப்பட்டியா, என்ன பண்ண நீ வந்து எதுலயும் நீ கலந்துக்க கூடாது, உன் சொந்தக்காரன் வீட்டுக்கு போக கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. கிடையாது, கிடையவே கிடையாது. சரி, அவங்களுடைய நம்பிக்கையில நீங்க பங்கேற்க கூடாது, அவங்கள போல நீங்க பேசக்கூடாது. புரியுதுங்களா? அவங்கள போல பேசுறது, அவங்களுடைய நம்பிக்கையில அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்லாம் சுகமாக்க மாட்டாருன்னா, ஆமா கரெக்ட் தான், கரெக்ட் தான், அப்படி சொல்லக்கூடாது. போயிட்டு நீங்க அவங்க நம்பிக்கையில நீங்க பங்கேற்க கூடாது, ஆனா அவங்கள நீங்க அன்பு கூறணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து தான் பண்ணார்ல. கிறிஸ்து வந்து சகையோ வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, சகையோட வாழ்க்கையை அவர் அங்கீகரிக்கல. அதாவது சகையோ பண்ணது ரைட்னு சொல்லவே இல்லை. ஆமா கரெக்ட் தான், கரப்ட் பர்சன். சகையோ ஒரு கரப்ட் கை, அவனை போய் ரைட்னு சொல்லவே இல்லை. ஆனா அவனை அன்பு கூர்ந்ததுனால சகையோ மனம் மாறினான். ஹல்லேலூயா. அங்க போய் சகை வீட்டுல உட்காந்துட்டு இது பாவியோட சாப்பாடு அப்படின்னு சொல்லல அவர். பாவத்துல பாவ சாப்பாடுங்க, இது பாவி சாப்பாடு அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. சொன்னது யாருங்க? பரிசேயரும் சதுசேயரும். The religious people were condemning Jesus. புரியுதா உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு நீங்க மெசேஜ்? எத்தனை பேர் புரிஞ்சு? யாராவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஐ நோ திஸ் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் டாபிக், பட் திஸ் இஸ் அ மச் நீடட் டாபிக். இது ரொம்ப முக்கியமான இதுங்க, சத்தியங்க. இது எதுவுமே உங்களை பயத்துல வச்சிருக்க கூடாதுங்க வாழ்க்கையில. அதான் பவுல் சொல்றாரு, ஸ்தோத்திரத்துடன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே இது கிடையாது. வாட் எவர் யூ டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். மத்தேயு 10:34-35. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இந்த வசனங்களை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க? நீ வந்து என்ன பண்ணணும்? எல்லாரையும் விட்டுறணும். ரட்சிக்கப்பட்டியா? எல்லாரையும் விட்டுரு. பாரு, மகனை, தாய், தந்தை, மகன், மகள். ஆனா நல்லா கவனிங்க, ரொம்ப தெளிவா போட்டிருக்கீங்க. இது யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னா நல்லா கவனிக்கணும். நீங்க 10:1 சீஷர்கள் இடத்துல பேசுறாரு பாருங்க. 10:1 படிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இது யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? 10வது அதிகாரம் யார்கிட்ட ஆண்டவர் பேசின சத்தியம்?
இந்த 12 disciples டுவெல் டிசைபிள்கிட்ட பேசுறாரு. 12 டிசைபிள வந்து ஊழியத்துக்கு அவர் அனுப்புறாரு. சரிங்களா? இப்போ அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் பின்னாடி வந்துட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்றாரு எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில நடக்க போறது. அதாவது வந்து பர்சிக்யூஷன்ஸ் வரலாம், உபத்திரவங்கள் வரும், சில தடைகள் வரும், குடும்பத்தின் மூலமாக சில தடைகள் வரும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன பண்ண போகுது உங்களுக்கு வரும். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரி நீங்க செய்யணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, பாருங்க என்ன சொல்றாருன்னா, 10 அந்த வந்த வசனத்துக்கு வந்துரு விஜய். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இதை வச்சுட்டு நிறைய பேர் பிரச்சனை பண்ண, எல்லாத்தையும் விட்டு வந்துடணும், அவன் வீட்டில் யார்ட்டையும் பழகக்கூடாது, அவன் சொந்தக்காரன்ட்ட பழகக்கூடாது, அவன்கிட்ட பழகக்கூடாது. நல்லா கவனிங்க, தெளிவா சொல்றாரு 37ல, he who loves father or mother more than me, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய். என்ன போட்டிருக்கீங்க? அவரை விட அதிகம். இப்போ நான் ரசிக்கப்பட்டேன். நான் ரசிக்கப்பட்டவன் தானே? எத்தனை பேருக்கு கன்ஃபார்மா தெரியும் நான் ரசிக்கப்பட்டேன்னு? ரசிக்கப்பட்டேன். நான் ரசிக்கப்பட்டேன். என் வாழ்க்கையில யார் முதல்ல இருக்கணும்? கர்த்தர் தான் இருக்கணும். என் மனைவி ரசிக்கப்பட்டாங்க. என் மனைவியை புத்திக்கு நான் ஃபர்ஸ்ட்ல வைக்க முடியுமா? என்னங்க? என் மனைவி ரசிக்கப்பட்டதுனால கர்த்தருக்கு முன்னாடி அவங்களை கொண்டு போய் வைக்க முடியுமா? கூடாது. என் வாயிலிருந்து வரமாட்டீங்க இருக்குமே. கூடாது. சரிங்களா? முதல்ல தேவன், அடுத்தது என் குடும்பம். இந்த ஆர்டர்ல நான் வச்சிருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் கொடுத்த மனைவி, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்க முடியுமா? நான் அவங்கள கிடையாது. அதுதான் எங்க பாயிண்ட்ல சொல்ல வர்றாரு. நீ யாரையும் எனக்கு முன்பதாக அவங்க இருக்கக்கூடாது. யுவர் ப்ரையாரிட்டி நாட் ஷுட் பி எனி ஒன் எல்ஸ் பட் ஒன்லி மீ. ஐ ஷுட் பி ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப். புரியுது? இதுதான் அவர் சொல்றாரு. விட்டுட்டு வான்னு சொல்லல அவரு. புரியுதுங்களா? ப்ரையாரிட்டி அவங்க தான் இருக்கணும். அவங்க யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ப்ரையாரிட்டி அவங்க தான் இருக்கணும். தேவனை முதலாவது அன்பு கூறும் பொழுது மற்றவர்களை அன்பு கூறுவதில் நமக்கு பிரச்சனை வராது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனை முதலாவது நீங்க அன்பு கூறும் பொழுது, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும் போது மற்றவர்களிடத்துல அன்பா இருப்பது உங்களுக்கு என்னதான் இருக்காது? ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு அவரு. சொல்லிட்டு 38ல சொல்றாரு பாத்தீங்களா? 38 படிங்க. இதையும் வச்சு நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படிங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவை எடுத்துக்கொண்டோன்னே, சிலுவை என்ன தெரியுமா பிரதர்? உங்க வியாதி சிலுவைன்றது வியாதி கிடையாது. நான் ஷார்ட்டா சொல்றேன். ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கினார். ஏன்னா சிலுவை என்பது இயேசுடைய பர்பஸ். சிலுவை என்பது ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற பர்பஸ். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பு, ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்க பர்பஸ் தான் உங்களுக்கு நிறைய நேரம் சிலுவை மாதிரி இருக்கு. ஏன்னா ஆண்டவர் கொடுத்திருக்க அழைப்பு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு யாரோட பலன் தேவைப்படுது? ஆண்டவருடைய பலன், ஆவியானவரோட பலன் தேவைப்படுது. அதுதான் சிலுவைன்னு போட்டிருக்கு. அதான் தன் சிலுவை சுமந்து கொண்டுன்னு வருது. எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கீங்க. அது என் பர்பஸ் தான், என் சிலுவை. உங்க பர்பஸ் உங்க சிலுவை, உங்க காலிங் உங்க சிலுவை. ஏன்னா நம்ம பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாதுன்றது தான் பிசாசோட ஒரே நோக்கம். ஒரு ரசிக்கப்பட்டு நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் உலகத்துல இருக்காங்க. அவங்களால நோண்ட மாட்டான் போய் பிசாசு. யார் தெரியுமா நோண்டுவான் போய்? யார் வந்து ஆண்டவருடைய அழைப்பையும் ஆண்டவருடைய தீர்மானத்தையும் வாழ்க்கையில நான் நிறைவேற்றணும்னு ஒரு முடிவுல இருக்காங்களோ அவங்களதான் போய் நோண்டிட்டு இருப்பான். கவனிச்சு பாத்துருக்கீங்களா? சில கிறிஸ்தவங்களாம் நோண்டே மாட்டான். ஜாலியா இருப்பாங்க, பட் சுத்திட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க கூட நினைப்பீங்க, என்னங்க அவங்களா? உங்களுக்கே அவ்வளவு பிரச்சனை வருதுன்னா ஆண்டரோட அழைப்பை நீங்க நிறைவேற்றணும்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்கீங்க. நீங்க எத்தனை பேருக்கு புரியுது? யூ ஆர் டேஞ்சரஸ் டு த டெவில். சொல்லுங்க, ஐ ஆம் டேஞ்சரஸ் டு த டெவில். சொல்லுங்க, வாய்த்தன் சொல்லுங்க எல்லாரும். ஐ ஆம் டேஞ்சரஸ் டு த டெவில். அதனாலதான் உங்களை நோண்டுறான். ஏங்க டேஞ்சரே நீங்க உங்களால எந்த பிரச்சனை இல்லை, உங்களை ஏங்க வந்து நோண்ட போறான்? ஃப்ரீயா விட்டுருவான். ஓகே, கிரண் பால்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது, விட்டுருவான். அவர் ஃப்ரீயா விட்டுருவான். அவரு 4 கிலோ அரிசி கூட பிரயோஜனம் கிடையாது அவரு. அதுதான் உங்க பர்பஸ் இஸ் யுவர் கிராஸ். யுவர் பர்பஸ் இஸ் யுவர் கிராஸ். யுவர் டெஸ்டினி இஸ் யுவர் கிராஸ். கிறிஸ்து ஏன் சிலுவையை தூக்குனாரு? ஏன்னா சிலுவையில மரிப்பது தான் அவருடைய பர்பஸ். சிலுவையில மரிப்பதற்காக தான் வந்தார் அவர். ஸோ நமக்கு ஒரு பர்பஸ் கொடுத்திருக்கு, நமக்கு ஒரு காலிங் கொடுத்திருக்கு. அதை நம்ம நிறைவேற்றணும். அதை ஒவ்வொரு நாளும் தூக்கிட்டு போகணும். இட் இஸ் நாட், சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் ஈஸி டு கேரி த கிராஸ். என் வாழ்க்கையில் நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். இட் இஸ் நாட் ஈஸி டு கேரி மை பர்பஸ் அண்ட் காலிங். நிறைய நேரம் வந்து எனக்கே சில நேரம் இருக்கும், ஆண்டவரே இந்த இவ்வளவு பெரிய ஒரு வெயிட்டான காலிங்கையும் ஒரு பர்பஸையும் கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரேன்ட்டு.
ஆனா ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால அதை நம்ம சுமந்து அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் சொன்னதே நம்ம செய்ய முடியும். ஏன்னா அவரோட கிருபை நம்மை தாங்கி பிடிக்கும். சோ இதை வச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க, தாய் தந்தை எல்லாத்தையும் விட்டுரு. இன்னொரு வசனம் இருக்குதுல்ல, லூக்கா 14 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வச்சுட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுரு, யாரும் இருக்கக்கூடாது அவன் கூட. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ம். ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு ஆ, சீஷனாய் இருக்க மாட்டான். ஆ, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆ. இதை என்ன சொல்லிட்டாங்க, வெறுக்காவிட்டால் அப்படின்னா வெறுத்துடணும் அப்படின்ட்டாங்க. நல்லா கவனிங்க, வெறுத்துடணும். நீங்க வந்து உங்க தகப்பன் தாயி உங்க மனைவி பிள்ளைகள்லாம் வெறுத்துருனா ஏன் வந்து ஆண்டவர் வந்து உன் தாயும் தகப்பனையும் நீ கணப்பண்ணுன்னு கட்டளை கொடுக்குறாரு சொல்லுங்க. என்னங்க, இது டவுட்டா இருக்குல்ல? நீங்க இங்க வெறுத்துருன்னு போட்டிருக்காருலங்க, தகப்பனை வெறுத்துரு, தாயை வெறுத்துரு, மனைவியை வெறுத்துரு, பிள்ளையை வெறுத்துரு போட்டிருக்காரா இல்லையா? ஆனா அதே ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாயும் தகப்பனையும் கணப்பண்ணு, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்ன்றாரு. என்னதான் சொல்ல வர்றாரு ஆண்டவர்? இன்னும் புரியும் ஒண்ணும் என்ன என்னங்க. அதே ஆண்டவர் என்ன சொல்றாரு, புருஷர்களே உன் மனைவியை கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறு, மனைவிகளே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியது போல உங்க புருஷர்களுக்கு கீழ்ப்படின்னு போட்டிருக்கு. என்னதான் ஆண்டவர் சொல்ல வருது, மனைவியை நேசிங்கன்ற, புருஷனுக்கு அன்பு, புருஷனுக்கு கீழ்ப்படின்றீங்க, இங்க வெறுக்கிறேன்றீங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இங்க இன்னொன்னு ஒரு சேர்த்து வருது, உன் ஜீவனையும் வெறுத்து வருதா ம். வசனத்துல உன் ஜீவனையும் வெறுத்துனா உன்னையே நீ வெறுக்கணும்ன்றாரு. என்ன சொல்றாருன்னா இதே வார்த்தை தான் மத்தேயு 10லயும் வருது. என்ன படிங்க, மத்தேயு 10 போடுங்க. மத்தேயு 10:39. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் ம். நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், ஜீவனை அவர் இழந்து நிமித்தம் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பானா. சோ இங்க ஜீவன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, ரெண்டு இடத்துலயும் ஜீவன்னா இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் காட் கைண்ட் ஆஃப் லைஃப், இட் இஸ் டாக்கிங் அபவுட் யுவர் சோலிஷ் லைஃப். சோலிஷ் லைஃப்னா நான் இப்படிலாம் இருக்கணும், நான் அப்படிலாம் இருக்கணும், நம்ம செல்ஃபிஷா ஒரு வாழ்க்கை வாழ்றோம் பாத்தீங்களா, அத சோலிஷ் லைஃப். இப்போ வந்து கர்த்தரை அறியாதவங்க எப்படிங்க வாழ்றாங்க, அவனுடைய ஆதாயம் அவனுடைய பிரயோஜனத்துக்காக தான் வாழ்வான். கரெக்டா, நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், என் லைஃப் என் லைஃப் என் லைஃப் என் லைஃப் இருப்பான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் வந்து ஆண்டவர் தான் ஜீவனா மாறுறாரு. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து அவருடைய ஜீவன் வருது, ஜோயே லைஃப். இங்க வந்து அதுதான் கிரீக்ல வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அந்த 39ல ஜீவன் வருதுல்ல, அது வந்து சூஷே அப்படின்ற ஒரு கிரீக் வேர்ட் யூஸ் பண்றாங்க. யோவான் 10:10 நான் ஜீவனை கொடுக்கும் ஜீவன் பரிபூர்ணமாகும்படி வந்தேன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அங்க வந்து ஜோயே என்ற லைஃப் யூஸ் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் யோவான் 3:16 அவரை ஏற்றுக்கொள்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்ல, அதுவும் ஜோயே என்ற வார்த்தை. ஜோயேனா காட் கைண்ட் ஆஃப் லைஃப், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவன், அதுதான் ஜோயே லைஃப். சூஷே அப்படின்றது சோலிஷ் லைஃப், யோர் செல்ஃபிஷ் லைஃப். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் செல்ஃபிஷ் லைஃப நீ இழக்கும் பொழுது நீ ஜோயே லைஃபை பெற்றுக்கொள்வாய். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? உங்க செல்ஃபிஷ் லைஃப், நான் இதை செய்யணும் நான் அதை செய்யணும் அப்படின்னு செல்ஃபிஷா இருக்கணும் பாத்தீங்களா, அதை விட்டுட்டு ஆண்டவரே உம்முடைய ஜீவன் என் ஜீவன் இருக்கும் பொழுது உங்க ஜீவன் எப்படி இருக்குமா, ஜோயே லைஃபா இருக்கும். ஜோயே லைஃப் இஸ் த மோஸ்ட் பிளஸட் லைஃப். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையா? ஜோயே லைஃப் தான் பிளஸட் லைஃப். ஏன்னா ஆண்டவர் உங்க வழியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பீங்க. அதுதான் ஜோயே லைஃப். இதுதான் அவர் சொல்றாரு, தன் ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டுகொள்வான். நான் இருக்கும்போது you don't gain anything, but when you say Lord it is not me, you let your life come live through me, உங்களுடைய ஜீவன் எனக்குள்ள வந்து என்ன ஆகட்டும், வெளிப்படட்டும் சொல்லும் பொழுது உங்க ஜீவன் எப்படி இருக்கான், ஜோயே லைஃபா மாறுது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இதை தான் அவங்க மீன் பண்றாரு. அதான் அவர் சொல்றாரு, எவனாகிலும் தாயும் தகப்பன் எல்லாரை விட என்னை விட அவங்களை நேசித்தா அவன் என்ன பண்ண முடியாது, எனக்கு சீஷனா இருக்க முடியாது. See, when you keep God first, God keeps everything first in your life, makes everything first in your life. நீங்க ஆண்டவரை முதன்மைப்படுத்தும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் முதன்மையாக்கிடுவார் உங்க வாழ்க்கையில். இதுதான் சொல்றாருல, the last will be first and the first will be last. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டவரை ஃபர்ஸ்டா வச்சீங்கன்னா லாஸ்ட்ல இருக்க நீங்க ஃபர்ஸ்ட் வந்துருவீங்க. என்னங்க, நீங்க லாஸ்ட் உங்களை அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவார், நீங்க ட்ரை எல்லாம் பண்ண வேண்டாம், அவர் உங்களை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்து நிக்க வச்சிருவாரு.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, இது லாஸ்ட் வில் பி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வில் பி லாஸ்ட். ஸோ ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் என்னதான் இருக்கணும், முதல் இடத்துல இருக்கணும், வேற யாரும் வரக்கூடாது அந்த இடத்துல, வேற யாருக்கு அந்த இடம் கொடுக்காத. அப்பொழுது உன்னுடைய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வ. எந்த ஜீவனை? ஜோயே லைஃப் பெற்றுக்கொள்வ. அதுதான் சொல்றாரு. புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. உங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கான வழிகள் உங்க முன்பதாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். யூபிஐ மூலமா கொடுக்க நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ மூலமாக பேடிஎம், கூகுள் பே, போன்பே மற்ற யூபிஐ மூலமாக கொடுப்பதற்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா யூபிஐ நம்பர் 9884160264, யூபிஐ ஐடி JJ.Kiranpal@OKCICI. டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபருக்கு கிரண்பால் JJ at அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ICIC 0000212, சேவிங்ஸ் அக்கௌண்ட், சென்னை சாந்தோம் பிரான்ச். ஆமென். ஸோ வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா முதற் பலனாலும் விளைச்சலினாலும் கர்த்தரை நீங்க கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் நிரம்பியிருக்கும், உன் ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார், ஒரு நன்மை உங்களுக்கு குறைவுபடாது. ஆமென் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா.